அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்னைக்கு முதல் வீடியோ ட்ரைபாட் சீசன் 1 எபிசோட் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீசன் 1ல நம்ம பார்க்க வேண்டியது ஜிஎஸ்ல யூனிட் 6, தமிழ்ல யூனிட் 1, மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம். ஸோ இதை வாரத்தில் 3 நாள் திங்கள், புதன், வெள்ளி அப்படிங்கிற அடிப்படையில் இரவு 8 மணிக்கு இதோடைய ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் ப்ரீமியர் ஆகும். ஸோ இது ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரே நாளில் ஒரு டாப்பிக்கே முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் 9 மாதம் இந்த வருஷமே டைம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதோடைய ஒரு நோக்கம் தான் இந்த ட்ரைபாட் சீசன் 1 அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் எபிசோட் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது யூனிட் 6ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 6ல இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி உருவானாங்க, அதுல முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரராக இருந்த பூலித்தேவர் அவர்கள். ஸோ இந்த பாளையக்காரர்கள், பூலித்தேவர் அவர்கள், இவங்க 2 பேர் பத்தின தகவல்களை நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் ஆங்கிள் வச்சு பார்க்கலாம். கொஸ்டின் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வச்சு அந்த மாதிரி இல்லை. நான் அது நடத்தும் போது உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரை மாதிரி தான். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது திங்கட்கிழமை இன்னைக்கு பாளையக்காரர்கள், பூலித்தேவர் அவர்கள் பத்தி பார்க்குறோம். புதன்கிழமை அன்னைக்கு மேக்ஸ் இல்லாட்டி தமிழ், வெள்ளிக்கிழமை புதன்கிழமை என்ன எடுத்தோமோ அது இல்லாதது வெள்ளிக்கிழமை. தமிழுக்கு தமிழ் மேம் எடுப்பாங்க. நம்ம கிங்டம் பேட்சில் எடுக்கிற தமிழ் மேம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு தமிழ் இனிமேல் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறத விட தமிழ் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த வாரம் தமிழ் மேம் ஒரு பக்கம் யூனிட் 1 பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படியே இந்த வருஷத்தோட எண்டில் தான் எக்ஸாம். ஸோ அப்படியே பொறுமையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஜனவரிலேருந்து பொறுமையாக போவோம். ஸோ வாரத்தில் ஒரு 3 வீடியோ அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ திங்கள், புதன், வெள்ளி இரவு 8 மணி ஆனால் நம்மளோட வீடியோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எக்காரணத்தை கொண்டும் நிற்காது. இது தொடர்ச்சியாக வரும். இதோடைய முதல் முயற்சி இந்த சீசன் 1 அப்படிங்கிறது. சரியா? சரி, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி உருவானாங்க, பாளையக்காரர்கள் யார் அப்படின்னு புத்தகத்தையும் தாண்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். புக்கில் போய் டைரக்டா படிச்சீங்கன்னா 10th புக்ல அந்த லெசன் இருக்கு, 11th புக்ல அந்த லெசன் இருக்கு. ஆனா புக்கில் படிக்கும்போது அது நமக்கு புரியவே புரியாது. ஸோ அப்போ நமக்கு பாளையக்காரர்கள் யாரு, அவங்க எங்கிருந்து வந்தார்கள், எப்படி உருவானாங்க, அவங்கள யார் உருவாக்குனது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நம்ம இதுல பதில் பார்க்க போறோம். சரியா? சரி, ஒரு கொஸ்டின்ஸ் அடிப்படையில் போலாம். கொஸ்டின்ஸே கரெக்டா அந்த ஆர்டர் பேசிக்ல தான் இருக்கு. பாளையக்காரர்கள், அதுக்கப்புறம் புலித்தேவர். அடுத்த வீடியோல இந்த பார்ட் மேக்சிமம் முடிஞ்சிடும். அதாவது பாளையக்காரர்கள் பேலன்ஸ் இருக்கிறவங்க, வேலுநாச்சியார் அவர்கள், கட்டபொம்மன் அவர்கள், தீரன் சின்னமலை அவர்கள், மருது சகோதரர்கள் அவர்கள், இவங்க எல்லாருமே அடுத்த வாரம் வரப்போற இன்னொரு பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஒரு ஒரு சினிமா மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு திரைப்படம் மாதிரி அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ரொம்ப கிரியேட்டிவிட்டியா தெரியும். நீங்க அதை ரொம்ப நம்ம படிக்க போறோம், நம்ம உட்காந்து ஒரு சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ண போறோங்கிற எந்த ஆங்கிளையும் வேணாம். ரொம்ப ஃப்ரீயா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு திரைப்படம் மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்ல போய் முடியணும். அது மாதிரி தான் இருக்க போது. நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க கிளாஸுக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுமே அதை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா இதுல சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள் தோற்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை மட்டும் கூறுக அப்படின்னு இருக்கு. அதாவது பாளையக்காரர்கள் தோற்றம், பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்க, அதுல இருந்து கீழே பார்த்தா ஒரு 6 தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 தகவல்கள்ல எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. இதுதான் அந்த கேள்விக்கு அர்த்தம். ஸோ இதுக்கு இந்த 4 ஆப்ஷன் அதெல்லாம் இல்லை. நான் இந்த 6மே படிச்சு அதுல எது கரெக்ட், அது ஏன் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துட்றேன். இந்த கொஸ்டினை நம்ம இப்ப அட்டன் பண்ணி முடிச்சோன்னே அடுத்த பேஜ்ல இந்த கொஸ்டின் ஒரு டைம் லைன் மாதிரி அதோடைய குறிப்புகள் அடுத்த பேஜ்ல இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். பாளையக்காரர்கள் தோற்றம் எப்படி உருவானாங்க, அதோடைய 6 டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டா பார்ப்போம். 1336ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசு தொடங்கப்பட்டது. பாளையக்காரர்கள் உருவாக்கம்னு பார்க்கிறோம். எதுக்காக இங்க விஜயநகர பேரரசு உருவான அந்த காலகட்டத்தை எதுக்காக சார் இங்க பதிவு பண்றீங்க? இந்த கேள்வி உங்க மனசுல வந்தா அதுக்கான விடை, இவ்வளவு நாள் நீங்க அதை தொடக்கத்தை கரெக்டா புரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம்.
பாளையக்காரர்கள் உருவாக்கம்ங்கிறத படிக்கணும்னா அதுக்கு விஜயநகர பேரரசுடைய காலத்திலிருந்து இந்த கதையை ஆரம்பிக்கணும். விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது தற்போதைய தென்னிந்தியால கர்நாடகாவுக்கு பக்கத்துல மையமாக வச்சுதான் அந்த விஜயநகர பேரரசு என்பது 1336ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1336ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட விஜயநகர பேரரசு ஒரு 4 வம்சமாக அது ஆட்சி செய்யப்பட்டுச்சு. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னு ஒரு 4 வம்சங்களாக இருந்து அதை ஆட்சி செய்தார்கள். ஹரிஹரர், புக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்களாக நம்ம படிக்கிறோம். சங்கம வம்சம் அப்படின்னு படிக்கிறோம். அவங்க தான் தோற்றுவித்தாங்க முதல் வம்சமான சங்கம வம்சம். அப்போ முதல் கேள்வி கரெக்டா? 1336 தான் விஜயநகர பேரரசு உருவானது. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா கரெக்டா இருக்கு. ரெண்டாவது பாருங்க. சரி, விஜயநகர பேரரசு 4 வம்சங்களாக இருந்து ஆட்சி செய்தார்கள். அதுல கிருஷ்ணதேவராயர்னு ஒரு அரசர் இருந்திருப்பார். அந்த கிருஷ்ணதேவராயர் மன்னருக்கும் இந்த பாளையக்காரருக்கும் உருவான வரலாற்றுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு உண்டு. என்னன்னு பார்த்துருவோமா? ரெண்டாவது கொஸ்டினை பார்த்தா அதுக்கான ஆன்சர் தெரியும். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் சங்கம அரசராக இருந்தார். இது கரெக்டா? விஜயநகர பேரரசுல மொத்தம் 4 வம்சம் இருந்துச்சு. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடுன்னு பார்க்கிறோம். இதுல எந்த வம்சத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இன்னும் சொல்ல போனா அந்த விஜயநகர பேரரசுடைய ஒரு பொற்காலமாக கருதப்படுவதே இந்த கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல தான் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய ஆட்சி காலம் 1509 இருந்து 1529 வரைக்கும். சரி, எதுக்காக சார் இங்க இவரை பத்தி படிக்கிறோம் சொல்றேன். 1336ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட விஜயநகர பேரரசு தொடர்ச்சியாக வம்சங்களாக கொண்டு ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்த காலத்தில் 3வது வம்சமான துளுவ வம்சத்தில் இருந்து ஒரு ராஜாவாக இருந்தவர் தான் விஜயநகர பேரரசின் துளுவ வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜாவாக இருந்தவர் தான் இந்த கிருஷ்ணதேவராயர். அப்ப இந்த கொஸ்டின்ல கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசுடைய சங்கம அரசர்னு கொடுத்திருக்கு, தவறு. அவர் சாளுவ இல்ல துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். அப்ப ரெண்டாவது டேட்டா தப்பு. சரியா? ஓகே, மூணாவது டேட்டா என்னன்னு பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் 1509 டு 1529. இது கரெக்ட். கிருஷ்ணதேவராயருடைய காலம் என்பது 1509 இருந்து 1529 வரைக்கும். இப்ப இந்த 1529ங்கிறத இங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கணுமே. என்னன்னா இந்த 1529 தானே பாளையக்காரர்கள் முறையை தோற்றுவித்த விஸ்வநாத நாயக்கர் வந்து மதுரைக்கு வந்தாருன்னு நம்ம படிச்சோம். அப்ப இந்த 1529 நம்ம கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம்னு இங்க பாக்குறோம். அப்ப அவர் காலம் 1529 முடியுதுன்னா அதே 1529 தானே விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு வந்து பாளையக்காரர் முறை அங்க உருவாக்குனாருன்னு நம்ம புக்ல படிச்சோம். அப்ப ரெண்டுத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போலயே அப்படின்னு உங்க மைண்டுக்கு இப்ப தோணுச்சுன்னா அதுக்கான பதில் நான் இப்போ கொடுத்துட்றேன். ஒண்ணு இல்ல, அடுத்த டேட்டா பார்த்தா தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, அச்சுதேவராயர் அவையில் நாமக்க நாயக்கர் தளபதியாக இருந்தார். இது தவறு. ஏன் சார் இது தவறு? கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய முக்கியமான ஒரு தளபதியாக இருந்தவர் தான் நாமக்க நாயக்கர். கரெக்டா இந்த கதையை அப்படியே பிடிச்சுக்கணும். விஜயநகர பேரரசு 1336 தோற்றுவிக்கப்பட்டது. 4 வம்சங்களை கொண்டு ஆட்சி செய்யப்பட்டது. அதில் 3வது வம்சமான துளுவ வம்சத்தை சேர்ந்த மிகச்சிறந்த அரசராக இருந்தவர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் அவருடைய காலமாக கருதப்படுவது 1509 இருந்து 1529 வரை. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்த ஒரு முக்கியமான நம்பிக்கையான ஒரு தளபதி தான் நாமக்க நாயக்கர் அவர்கள். இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்ததாக ஆட்சி செஞ்சவர் தான் இந்த அச்சுதேவராயர். இவருடைய ஆட்சி காலத்துல தான் நாமக்க நாயக்கர் இவர்கிட்ட தளபதியாக இருந்தாருங்கிறது தவறான தகவல். இங்க கிருஷ்ணதேவராயர் தான் வரணும். அவருடைய காலத்துல தான் ஒரு முக்கியமான தளபதியாக இருந்தார். சார், நீங்க பாளையக்காரர் உருவாக்கம்னு சொல்லிட்டு விஜயநகர பேரரசுடைய கதையை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கரெக்ட்னு தான் அர்த்தம். ஆனா அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, விஜயநகர பேரரசு உருவானுச்சு. 3வது வம்சம் துளு வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயரும் ஆட்சி செய்யறாரு. 1529 அவர் காலகட்டம் முடியுது. அந்த 1529 நடந்த ஒரு உண்மையான சம்பவம், ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இப்ப படிக்க போற அந்த கண்டென்ட்டுக்கே தொடர்ச்சி. பாப்போம் என்னன்னு. அடுத்த டேட்டா பாருங்க. நாமக்க நாயக்கரின் மகன் விஸ்வநாத நாயக்கர் ஆவார். இப்ப வருது பாருங்க கதை.
இவ்வளவு நேரம் இந்த விஸ்வநாத நாயக்கருங்கிறவரை நீங்க புக்கில் படிச்சிருந்திருப்பீங்க. ஆனா அவருக்கு பின்னாடி அவர் யாருங்கிற தகவலாம் நமக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. அவர் ஏன் மதுரைக்கு வந்தாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா இப்ப அது உங்களுக்கு எளிமையா புரியும். என்னன்னா இந்த டேட்டா கரெக்டா தப்பா? கரெக்ட். நாமக்க நாயக்கர்னு கிருஷ்ணதேவராயருடைய தளபதியாக இருந்தார்ல ஒருத்தர், நாமக்க நாயக்கர். இவருடைய மகனுடைய பெயர் தான் விஸ்வநாத நாயக்கர். ஓகேவா? இது கரெக்ட். அடுத்த டேட்டாவையும் சொல்லிட்டு இதோடைய கதையை சொல்லிடுறேன். 1519ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக விஸ்வநாத நாயக்கர் மதுரை வந்தடைந்தார். இது இயர் மட்டும் தப்பு. 1529. ஆனா இங்க 1519 இருக்கு. அப்ப இது தப்பு. சரி சார், இந்த கதையை சொல்லுங்க, என்னென்னமோ சொல்றீங்களே அதை அப்படியே கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றேன். அதாவது 1336ல தற்போதைய தென்னிந்தியா கர்நாடகாவை மையமாக கொண்டு விஜயநகர பேரரசுன்னு ஒரு அரசு உருவானுச்சு. அதை உருவாக்குனது ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற 2 சகோதரர்கள். அவங்க சங்கம வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு அடுத்த வம்சம் சாளுவ வம்சம் விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது துளுவ வம்சம் விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணாங்க. அப்படி 3வது வம்சமான துளுவ வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசு ஆட்சி செய்து வந்திருந்தார். அவருடைய காலகட்டம் 1509 இருந்து 1529 வரைக்கும். ஸோ இப்படி கிருஷ்ணதேவராயர் அங்க கர்நாடகாவை மையமாக கொண்டு விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்தை நடத்திட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட ஒரு முக்கியமான நம்பிக்கையான தளபதியாக இருந்தவர் தான் நாமக்க நாயக்கர் என்பவர். அப்போ அவருடைய முக்கியமான ஒரு தளபதி. அவர் தளபதியாக இருக்கிற அந்த டைம்ல கிருஷ்ணதேவராயர் அவர் ஆட்சி காலம் முடிகிற 1529ங்கிற காலகட்டத்தில் மதுரை பகுதி விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியா மதுரை மாறுது. மதுரை மட்டும் இல்ல, மதுரை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சில முக்கியமான பகுதிகளும் விஜயநகர பேரரசுக்கு கீழே போயிடுச்சு. தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியா இருக்கிற பகுதியில எல்லாம் விஜயநகர பேரரசுக்கு கீழே ஆட்சிக்கு போயிடுச்சு 1529. அப்போ கிருஷ்ணதேவராயர் நினைக்கிறாரு, நம்ம மதுரை அப்படிங்கிறது இப்ப நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போ இங்க இருந்து மதுரைக்கு நம்மளுடைய பிரதிநிதியாக யாராவது ஒருத்தங்களை நம்ம அனுப்பிடணும். யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப அவருடைய நம்பிக்கையான தளபதியாக இருந்த நாமக்க நாயக்கரை கூப்பிட்டு, உங்களுடைய மகன் இப்ப என்ன பண்றாரு, அவரு நல்ல சிறந்த தளபதியாக இருக்காரு, அவரை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நாமக்க நாயக்கருடைய மகனாக இருந்தவர் தான் அந்த டைம்ல விஸ்வநாத நாயக்கர். அந்த விஸ்வநாத நாயக்கரை கூப்பிட்டு கிருஷ்ணதேவராயர், நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதியாக சார்பாக நீங்க மதுரைக்கு போய் மதுரையை விஜயநகர பேரரசின் பெயர் கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு அவரை மதுரைக்கு அனுப்பிவிட்டாங்க. அப்படி அனுப்பிவிடும்போது அவரை தனியா அனுப்பாம அவர் கூடவே ஒரு அமைச்சரையும் கொடுத்து அனுப்புறாங்க. அவரு பேர் தான் அரியநாதர் அப்படின்னு. அப்போ 1529 கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய நம்பிக்கையான தளபதியான நாமக்க நாயக்கரின் மகனாக இருந்த விஸ்வநாத நாயக்கரை கூப்பிட்டு, விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதியாக நீங்களும் உங்களுக்கு அமைச்சராக இந்த அரியநாதரையும் கூப்பிட்டுக்கிட்டு நீங்க இங்கேருந்து கிளம்பி போய் மதுரையில மையமாக கொண்டு மதுரையை பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. இப்படிதான் 1529 விஸ்வநாத நாயக்கர் தனது அமைச்சர் அரியநாதரோட போய் மதுரையில இறங்குறாரு. இதுதான் இந்த ஸ்டோரிக்கான கதை. ஸோ விஸ்வநாத நாயக்கர் யாரு, எப்படி வந்தாருங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இந்த டேட்டால பாளையக்காரன் தோற்றம் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கரெக்ட், 2வது இது தப்பு. ஏன்னா அவர் சங்கம வம்சம் கிடையாது, துளுவ வம்சம். 3வது கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம், இதுவும் கரெக்ட். அச்சுதேவராயர் அவையில நாமக்க நாயக்கர் தளபதி இல்ல, கிருஷ்ணதேவராயரோட அவையில தான். ஸோ இது தவறு. அடுத்து நாமக்க நாயக்கருடைய மகன் தான் விஸ்வநாத நாயக்கர், இதுவும் கரெக்ட். 1519ஆம் ஆண்டு அவர் விஸ்வநாத நாயக்கர் வந்து மதுரைக்கு போகல, 1529ஆம் ஆண்டு தான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். சரியா? சோ அப்ப இதுல எது சரி எது தவறுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒரு கொஸ்டின் அடுத்த பேஜ்ல ஒரு சின்ன டேட்டா மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன், அந்த முன்னாடி பார்த்தோம்ல அந்த கொஸ்டினை ஒரு டைம் லைனா இங்க இருக்கும். இங்க பாருங்க, 1336ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசு தொடங்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் துளுவ வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசராக இருந்தார். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் என்பது 1509 டு 1529. விஜயநகர பேரரசுடைய பொற்காலம் என்று இந்த கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் தான் அழைக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயுடைய காலத்துலதான், அவருடைய அரசவையில தான் நாமக்க நாயக்கர் படைத்தலைவராக ஒரு தளபதியாக இருந்தார். நாமக்க நாயக்கர் யாரு? விஸ்வநாத நாயக்கருடைய தந்தை தான் நாமக்க நாயக்கர். அதாவது விஸ்வநாத நாயக்கருடைய
நாமக்க நாயக்கின் மகன் தான் விஸ்வநாத நாயக், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? சரி. அடுத்து 1529ஆம் ஆண்டு விஸ்வநாத நாயக் விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக மதுரைக்கு வந்தார். அவ்வளவுதான். இதுதான் முன்னாடி பேஜில் இருக்கிற அந்த கொஸ்டின் ஒரு டைம் லைன் மாதிரி, அதோட குறிப்புகள் இந்த இடத்துல இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு கொஸ்டின் நமக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டா. ஸோ பாளையக்காரர்கள் தோற்றம் பற்றிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தாச்சு. அவங்க எப்படி உருவானாங்க, ஃபர்ஸ்ட் விஸ்வநாத நாயக்கர் எப்படி மதுரைக்கு வந்தார், அதை பார்த்துட்டோமா? அடுத்தது பாருங்க. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதை பற்றிய கூற்றுகளில் சரியானதை கூறுக. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை, இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பாளையக்காரர் முறைனா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தோம். சரி, அதாவது அவங்க எப்படி உருவாக்க போறாங்கிறதுக்கு முன் வரலாறு பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் விஸ்வநாத நாயக்கர் வருகை தந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி இந்த பாளையக்காரர் முறை உருவானுச்சுங்கிறத பார்த்துரும். ஃபர்ஸ்ட் டேட்டா பாருங்க. விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு அமைச்சர் அரியநாதருடன் வந்தார். கரெக்ட். இது முன்னாடியே பார்த்துட்டோமா? 1529 வந்தார். காக்கத்திய அரசின் முதல் அரசரான பிரதாபருத்ரன் பாளையக்காரர் முறையை பின்பற்றி இருந்தார். இது தவறு. இது என்ன சார் புது டேட்டாவா இருக்கு? ஒன்றும் இல்லை. 1529 விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு வந்துட்டார். வந்தோடனே ஏதாவது ஒரு சிஸ்டத்தை வந்து அங்கே ரன் பண்றதுக்காக அவர் பிளான் பண்ணார். அவர் வந்து ஒரு விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதி தான். அவர் என்ன பண்றாரு, ஆனாலும் அவருக்கு சுதந்திரம் இருந்துச்சு. அவர் ஒரு மன்னராக இங்க இருந்தார். அப்போ அவர் என்ன பிளான் பண்றாரு, நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்ம இங்க செயல்படுத்தணும், தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் நம்ம அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறார். சரி, என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி காலத்துல, அதாவது 1200 1300 காலகட்டத்தில் வாரங்கல் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த காக்கத்திய அரசன், காக்கத்திய வம்ச அரசன் பிரதாபருத்ரன் அவருடைய ஆட்சி காலத்துல இந்த பாளையக்காரர் முறை அப்படின்னு ஒரு முறையை ஃபாலோ பண்ணியிருந்தார். அவர் நடைமுறைப்படுத்தியிருந்தார். அந்த சிஸ்டம் 1529 விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு வந்து இங்க கேள்விப்படுறார். யாரு? அவருக்கு முன்கூட்டி இருந்த பிரதாபருத்ரன், வாரங்கல் அரசை சேர்ந்த காக்கத்திய அரசரான பிரதாபருத்ரன் அவருடைய ஆட்சி காலத்துல இந்த பாளையக்காரர் முறையை நடைமுறைப்படுத்தினாரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறாரு. சரி சார், இதுக்கு ஏன் சார் இந்த டேட்டாவை தப்புன்னு சொன்னீங்க? ஏன்னா காக்கத்திய வம்சத்துடைய கடைசி அரசர் தான் பிரதாபருத்ரன். அவர் அரசராக இருக்கும் போதே சுல்தான்களுடன் அவர் இணைஞ்சிட்டார். டெல்லி சுல்தானங்கள் அவர் இணைக்கப்பட்டார். 1336 காலகட்டத்தில் 1300 காலகட்டத்திலே அவங்க வந்து வேற ஒரு இடத்தோட இணைச்சிட்டாங்க. அவருக்கு அப்புறம் கிங் அப்படின்னு தனியா யாரும் வரல காக்கத்திய அரசுல. ஸோ காக்கத்திய வம்சத்துடைய கடைசி அரசராக சொல்லப்படுபவர் தான் இந்த பிரதாபருத்ரன். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காக்கத்திய அரசின் முதல் அரசர் இருக்கு, தப்பு. காக்கத்திய அரசர் கடைசி அரசன் தான் இந்த பிரதாபருத்ரன். 1200 இவருடைய ஆட்சி காலம். ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டாங்க. ஸோ அந்த சிஸ்டம் நல்லா இருக்குங்கிறத கேள்விப்பட்டு தான் 1529 1530 ஆண்டுல விஸ்வநாத நாயக்கர் தனது அமைச்சர் அரியநாதரின் உதவியுடன் இத மதுரையை மையமாக கொண்டு இந்த பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினாரு. இல்ல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த பிரதாபருத்ரன் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் இவருக்கு முன்னாடி இன்னொரு பிரதாபருத்ரன் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ 2 பிரதாபருத்ரன் இருப்பாங்க. அதுல காக்கத்திய வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டா அவர் தான் இந்த பாளையக்காரர் சிஸ்டத்தை ரன் பண்ணவர். ஸோ இன்னொரு பிரதாபருத்ரன் இவருக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தை சேர்ந்தவர். அவரை நீங்க படிச்சிட வேண்டாம், சரியா? ஸோ அப்போ 1529 மதுரைக்கு வந்த விஸ்வநாத நாயக்கர் யாரை பத்தி கேள்விப்படுறாரு, யாருடைய சிஸ்டமை பத்தி கேள்விப்படுறாரு? 1200 300 காலகட்டத்தில் காக்கத்திய வம்சம், காக்கத்திய அரசு எங்க இருந்துச்சு? வாரங்கல்ங்கிறது எங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய தக்கான பகுதி. அதாவது நம்ம இந்தியாவை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்தியா மேப் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் தக்கான பகுதி. ஸோ இந்த இடத்துல தான் அவர் வாரங்கல் அப்படிங்கிற இடம் இருக்கு, அங்கதான் ஆட்சி பண்ணார். ஸோ அந்த வாரங்கல் அப்படிங்கிற இடத்தை ஆட்சி செய்த கடைசி காக்கத்திய அரசர் தான் பிரதாபருத்ரன். அவர் காலகட்டத்தில் இந்த பாளையக்காரர் முறை இருந்துச்சு. அதை கேள்விப்பட்டு அந்த சிஸ்டத்தை எடுத்துதான் இவர் என்ன பண்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஓகேவா? இது 2வது கேள்வியில தவறாக இருக்கிறது. முதல் அரசருங்கிறது தவறு. இவர் கடைசி அரசர் பிரதாபருத்ரன். ஓகே, 3வது டேட்டா. காக்கத்திய அரசின் பிரதாபருத்ரன் தக்காணத்தின் கிழக்கு பகுதியை ஆட்சி செய்தவர் ஆவார். இது கரெக்ட். இவர் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாரு அந்த பிரதாபருத்ரன் கேட்பாங்க. தக்காண பகுதியுடைய கிழக்கு பகுதி. தக்காணம்னா என்ன சார்? இங்க பாருங்க, அப்படி மேப் இருக்கா? இது இந்தியா மேப்னு பிரிச்சுங்க. இது கிழக்கு, இது மேற்கு, வடக்கு, தெற்கு.
இதுல இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கீழே இதுதான் தக்கான பகுதி. இந்த தக்காணத்துல கிழக்கு பகுதினா இது. அப்ப இந்த இடத்தை தான் அவர் ஆட்சி பண்ணார். அது கரெக்ட் தான். சோ தக்காணத்துடைய கிழக்கு பகுதியை தான் இந்த பிரதாபருத்ரன் அப்படிங்கிற காக்கத்திய வம்சத்துடைய கடைசி அரசன் ஆட்சி செஞ்சார். இது கரெக்ட். அடுத்து பாளையக்காரர் முறையை மதுரையை மையமாக கொண்டு தமிழ்நாட்டில் விஸ்வநாத நாயக்கர் 1529ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். கரெக்ட். 1529 விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு வருகை தந்ததற்கு பின்பு விஜயநகர பேரரசன் பிரதிநிதியாக செயல்பட்டார். அப்போது இந்த காக்கத்திய வம்சத்தின் கடைசி அரசர் இவருடைய பாளையக்கார சிஸ்டத்தை கேள்விப்பட்டு தமிழகத்துல குறிப்பாக மதுரையை மையமாக கொண்டு தமிழ்நாட்டில் இந்த பாளையக்காரர் முறை என்பதை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். அதற்கு துணையாக நின்றவர் அவருடைய அமைச்சர் அரியநாதர். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்படிதான் பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ காக்கத்திய அரசர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தக்காணம். அது தமிழ்நாட்டில் கிடையாது. அது இங்க இருக்கு. தக்காணம்னா இங்க. அது வடக்கு நோக்கி போயிடும். அது தமிழ்நாடு கிடையாது. தென்னிந்தியாவே இல்லை. அது தள்ளி போயிடும். அதனாலதான் தமிழ்நாட்டில் பாளையக்கார சிஸ்டத்தை யார் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணான்னு கேட்டா நம்ம விஸ்வநாத நாயக்கர்னு படிக்கிறோம். சரியா? ஸோ அப்ப ஃபைனலா இந்த கொஸ்டினுடைய கடைசி டேட்டா பாருங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 72 பாளையங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவும் கரெக்ட். 1529 30ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் கீழ் இருந்தது. இதுவும் கரெக்ட். 1529 30 விஜயநகர பேரரசு கீழே தான் தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான பகுதி இருந்துச்சு. அதனாலதான் அவர் சார்பாக விஸ்வநாத நாயக்கர்லாம் மதுரைக்கு வந்திருந்தாரு. அந்த டைம்ல தான் அவர் பாளையக்கார சிஸ்டத்தை ரன் பண்ணார். மொத்தம் எத்தனை பாளையங்களை அவர் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாருன்னு கேட்டா 72 பாளையங்களை உருவாக்குனார். மொத்தம் மதுரையை மையமாக கொண்டு 72 பாளையம் உருவாக்கப்பட்டுச்சு. இதுக்கு அப்புறம்லாம் 200 பாளையக்காரர்கள்லாம் இருந்திருக்காங்க. விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்திலேயே 200 பாளையக்காரர்கள் வரைக்கும் ஃபியூச்சர்ல இருந்திருக்காங்க. இதோடைய அடுத்த அப்டேட்லாம். ஸோ அப்போ இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த 2 கொஸ்டின் ஒரே கதையை தெளிவா பேசும். இப்போ இந்த கொஸ்டின்ல எது கரெக்ட்? விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு அமைச்சர் அரியநாதருடன் வந்தார். இது கரெக்ட். காக்கத்திய அரசன் முதல் அரசர் கிடையாது, கடைசி அரசர். இது தப்பு. காக்கத்திய அரசின் பிரதாபருத்ரன். இது கரெக்ட். அடுத்து பாளையக்கார முறையை மதுரையை மையமாக கொண்டு தமிழ்நாட்டில். இது கரெக்ட். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்ப இந்த 2வது ஆப்ஷன் மட்டும் தப்பு. ஸோ 1 3 4 5 6 கரெக்ட் தான். இப்ப இந்த டேட்டா, அதாவது தமிழ்நாட்டில் இந்த பாளையக்கார முறையை விஸ்வநாத நாயக்கர் தான் 1529 30 இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிறத படிச்சிட்டோம். இப்ப இந்த கொஸ்டின் ஒரு டேட்டாவை பார்ப்போமா? அப்படியே அந்த கொஸ்டின்ல இருக்கிறத ஒரு டைம்லைன் டேட்டாவா பார்த்துருவோம். இங்க பாருங்க. பிரதாபருத்ரனுடைய காலம். காக்கத்திய வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிரதாபருத்ரன். பாளையக்காரர் முறை முதலில் இந்த காக்கத்திய அரசர்களால் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. தக்கான பகுதியுடைய கிழக்கு பகுதியில இந்த முறை செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் பிரதாபருத்ரன் இருந்தார். காக்கத்திய அரசு இருந்துச்சு. விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு வருகை தந்தாரு. விஸ்வநாத நாயக்கர் தனது அமைச்சர் அரியநாதருடன் மதுரைக்கு வர்றாரு 1529. 1529ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையை மையமாக கொண்டு பாளையக்காரர் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்டா? பாளையக்காரர் முறை அமைப்பு தமிழ்நாட்டில் மொத்தம் 72 பாளையங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. 1529 30 காலப்பகுதியில தமிழ்நாடு விஜயநகர பேரரசுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. இதுதான் இந்த 2வது கொஸ்டினுடைய டேட்டா. இந்த 2வது ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த கொஸ்டினை ஒரு டைம் லைனா ஒரு டேட்டாவா பார்த்தோம்னா இதுதான் அதுல இருக்கக்கூடிய தகவல். ஸோ 2 கொஸ்டின் நம்ம முடிஞ்சிருச்சு. 2 கொஸ்டினை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். 1336 விஜயநகர பேரரசு உருவானாங்க. அதோடைய அரசராக இருந்த துளு வம்ச அரசராக இருந்த கிருஷ்ணதேவராயர், அவருடைய ஆட்சி காலம் 1529. அவருடைய முக்கியமான தளபதியாக இருந்த நாமக்க நாயக்கர். அப்ப விஜயநகர பேரரசுக்கு கீழே மதுரை தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதி கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அப்ப விஜயநகர பேரரசு சார்பாக ஒரு பிரதிநிதியை யாரு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறதுன்னு கிருஷ்ணதேவராயர் யோசிக்கும் போது அவருடைய முக்கியமான தளபதியாக இருந்த நாமக்க நாயக்கருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரை கூப்பிட்டு, நீங்க எங்களுடைய பிரதிநிதியாக நீங்க அங்க போங்கன்னு அவர் கூட அரியநாதர் அப்படிங்கிற அமைச்சரையும் சேர்த்து மதுரைக்கு அனுப்பி வச்சார். அப்படி மதுரைக்கு வந்த விஸ்வநாத நாயக்கர் ஏதாவது ஒரு நல்ல சிஸ்டத்தை இங்க ஃபாலோ பண்ணணும்னு யோசிச்சு நிறைய ஆய்வுகள் பண்றாரு. அப்ப அவருக்கு முன்னோடியாக இருந்து ஒரு பாளையக்காரர் முறை அப்படிங்கிற மெத்தடை காக்கத்திய வம்சத்துடைய கடைசி அரசனாக இருந்த பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இந்த பாளையக்காரர் முறைங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அவரு வட இந்தியா சைடில் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அப்போ இதை தமிழ்நாட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்து 1529 30 காலகட்டத்தில் மதுரையை மையமாக கொண்டு முதலில் 72 பாளையங்களை உருவாக்குறாரு. இப்படிதான் இந்த பாளையக்காரர் முறை தமிழகத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு.
1529-30 காலகட்டத்தில் விஜயநகர பேரரசுடைய ஆட்சி பகுதியாகத்தான் தமிழ்நாடு குறிப்பாக செயல்பட்டுச்சு. இதுதான் நம்ம இதில் படிக்கிறது. 2 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஓகேவா? 3வது கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் பாளையக்காரர் முறை பற்றிய கூற்றுகளில் சரியானதை கூறுக. அதே கேள்விதான். இதுல எதெல்லாம் சரி அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாளையம் என்ற சொல் தமிழில் பாளையம் என்றும் தெலுங்கில் பாலமு என்றும் அழைக்கப்பட்டது. இது கரெக்டா சார்? கரெக்ட். பாளையம் அப்படிங்கிறது தமிழ்ல எப்படி பாளையம்னு சொல்றோம், அதை தெலுங்குல பாலமு அப்படின்னு சொல்லுவோம். தெலுங்குல பாலமு அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். சரியா? இது கரெக்ட். அடுத்து, பாளையங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பாளையங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது. தப்பு. பாளையங்கள் அவர் தமிழகத்துல 72 பாளையங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2 திசைகளை மையமாக கொண்டுதான் பிரிக்கப்பட்டுச்சு. அது என்னென்ன திசைகள் அப்படின்னா, ஒன்னு கிழக்கு, இன்னொன்னு மேற்கு. கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு தான் பிரிக்கப்பட்டுச்சே தவிர வடக்கு கிழக்கு கிடையாது. அப்ப இது தப்பு. அப்ப கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையம் தான். சரியா? அப்ப 2வது டேட்டா தப்பு. அடுத்து, பாளையக்காரர்களின் நாயக்கரின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். கரெக்ட். இந்த பாளையக்காரர்கள் யாரு? விஜயநகர பேரரசால் அனுப்பப்பட்ட விஸ்வநாத நாயக்கர். அப்ப இந்த நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அதை தொடங்கினாங்க. அப்ப அவங்களுடைய பிரதிநிதியாகத்தான் பாளையக்காரர்கள் இருந்தாங்க. விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக விஸ்வநாத நாயக்கர் இங்க வர்றாரு. அவரால் உருவாக்கப்பட்ட பாளையக்காரர்கள் விஸ்வநாத நாயக்கருடைய பிரதிநிதிகள். நாயக்கர்கள் பிரதிநிதிகளாக அவங்க இருந்தாங்க. இப்படிதான் 1 by 1 நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கிளியரா விஷன் புரியும். சரியா? அப்போ பாளையக்காரர்கள் நாயக்கர்களுடைய பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த பாளையக்கார சிஸ்டம்ல அவங்களுடைய பிரதிநிதிகளாக அவங்க செயல்பட்டாங்க. கரெக்ட். அடுத்தது, 1736க்கு பின்பு மதுரை நாயக்கராட்சி வீழ்ச்சி அடைந்து பின்பு ஆற்காடு நவாப் ஆட்சிக்கு கீழ் பாளையங்கள் வந்தது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். 1529 தொடங்கப்பட்ட நாயக்கர் வம்சத்துக்கு கீழே தொடங்கப்பட்ட அந்த பாளையக்கார சிஸ்டம் ஆல்மோஸ்ட் 1736 வரைக்கும், அதாவது 200 வருஷத்துக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லாம பாளையக்காரர்களுக்கும் இந்த நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சுமூகமா செயல்பட்டு இருந்தாங்க. பாளையக்காரர்கள் தனக்கான சுதந்திரத்தோட ரொம்ப ஆரோக்கியமா செயல்பட்டு இருந்தாங்க. 2 பேருக்குள்ள எந்த சண்டை சச்சரவுமே இருக்காது. ஆனா 1736 காலகட்டத்தில் இந்த நாயக்கர் வம்சத்துடைய ஆட்சி முடிவடையுது. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நாயக்கர் வம்சம் 1529 தொடங்கினாலுமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு 1565 காலகட்டத்தில் தலைக்கோட்டை போருங்கிற போர்ல வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு விஜயநகர பேரரசு. 1529 விஜயநகர பேரரசால் விஸ்வநாத நாயக்கர் இங்க அனுப்பி வைக்கப்படுறாரு. அதே 1565 அதுல இருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சு இல்லாம போயிட்டு. அப்ப விஜயநகர பேரரசு அங்க வீழ்ச்சி அடைந்தோன்னே அவங்களால அனுப்பப்பட்ட விஸ்வநாத நாயக்கருடைய அப்படியே அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக நாயக்கர் வம்சம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களை தன்னை சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டு அவங்க இண்டிவிஜுவலா அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பாளையக்கார சிஸ்டத்தை. இப்படிதான் அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துல 1736க்கு பின்னாடி மதுரை நாயக்கர் வம்சமோட தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்சி பண்ணும்போது அவங்களும் வீழ்ச்சி அடைகிறாங்க 1736. அப்ப அவங்க வீழ்ச்சி அடைந்தோன்னே அடுத்து யாரு உள்ள வந்தது அப்படின்னா ஆற்காடு நவாப். அவங்க அடுத்தது பாளையக்காரர்களை அந்த கண்ட்ரோல்ல வச்சுக்கிற அந்த இதை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆற்காடுங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு இடத்தோட பேர். இந்த ஆற்காடு நவாப் அப்படின்னு ஒரு கேட்டகரி உருவாகிறாங்க. அவங்களுக்கு கீழே இந்த பாளையக்காரர் சிஸ்டம் அடுத்து வந்துருச்சு. அவங்களுக்கு கீழே இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன் சார்? ஏன்னா இவ்வளவு நாட்கள் பாளையக்காரர்கள் அவங்க மக்கள் கிட்ட வரியை வசூல் பண்ணுவாங்க. நேரம் அதை கொண்டு போய் பாதி வந்து 3ல் ஒரு சில பங்குகளை கொண்டு போய் நாயக்கர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இவங்க வச்சு மக்களை பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இனிமே வந்து பாளையக்காரர்கள் எங்க கிட்ட தான் வரி கொடுக்கணும் அப்படின்னு ஆற்காடு நவாப் அறிவிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இப்ப ஆற்காடு நவாப் கிட்ட இனிமே வரி கொடுத்துருவாங்களே, பிரச்சனை இல்லையே சார்னா. என்ன பிரச்சனைனா ஆங்கிலேயர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூல் பண்ற உரிமையை கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்ப இனிமே வரி வந்து பாளையக்காரர்கள் எங்களிடம் செலுத்த வேண்டும்னு ஆங்கிலேயர்கள் அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் செலுத்த முடியாதுன்னு முதலாக எதிர்த்து நின்றவர் தான் பூலித்தேவர் அவர்கள். அவர் ஒரு பாளையக்காரர் ஆவார். இப்படிதான் பாளையக்காரருடைய அந்த புரட்சிங்கிறத ஸ்டார்ட் ஆனிச்சு. இதான் ஸ்டார்ட் ஆனிச்சு. இங்க பாருங்க, ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப் இடமிருந்த வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றனர்.
ஆங்கிலேயருக்கு எதிராக வரிக்கட்ட எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர் ஆவார். அவ்வளவுதான். இதுதான் 3வது கொஸ்டினுடைய முடிவு. அதாவது பாளையக்கார சிஸ்டம் எப்படி உருவானுச்சுன்னு பார்த்தோம். அதை யார் தமிழ்நாட்டில் உருவாக்குனதுன்னு பார்த்தோம். ஒரு கட்டத்தில் விஸ்வநாத நாயக்கருக்கு அப்புறம் நாயக்கர் வம்சம் தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்தில் 1736க்கு அப்புறம் நாயக்கர் வம்சம் வீழ்ச்சி அடைந்ததுக்கு பின்பு ஆற்காடு நவாப் உருவாகிறாங்க. ஆற்காடு நவாப் கண்ட்ரோல்ல பாளையக்காரர்கள் வர்றாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு, இனிமே நீங்க ஆற்காடு நவாப், அதாவது அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க இனிமே பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூல் பண்ணக்கூடாது, இனிமே நாங்க தான் வரி வசூல் பண்ணுவோம், அந்த உரிமை இனிமே எங்களுக்கு தான் அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க. ஆனா பாளையக்காரர்கள்ல ஒரு முக்கியமான பாளையக்காரராக இருந்த திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற பகுதியுடைய பாளையக்காரராக இருந்த பூலித்தேவர் அவர்கள் ஆங்கிலேயருக்கு நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு முதலாக ஒரு பாளையக்கார மன்னராக எதிர்த்து நின்றவர் அவர் தான். இப்படிதான் அந்த எதிர்ப்பு ஸ்டார்ட் ஆனுச்சு. இதோட இந்த கொஸ்டின் முடியுது. ஓகேவா? அப்போ இதுல எதெல்லாம் கூட்டுகளை சரி, ஃபர்ஸ்ட் இது சரி, 2வது தப்பு, கிழக்கு மற்றும் மேற்கு பாளையம் தான் பிரிச்சிருந்தாங்க. மற்ற எல்லாமே இது கரெக்ட் தான். எல்லாமே இதுல கரெக்டாக இருக்கு. 2வது டேட்டா மட்டும்தான் இதில் தவறு. சரி, இந்த கொஸ்டினுடைய டைம் லைன் பார்ப்போமா? இங்க பாருங்க. இந்த கொஸ்டினுடைய டேட்டா என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாளையம், அதோடைய தமிழ்ல பாளையம்னு சொல்றோம், தெலுங்குல பாலமு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாளையங்களின் பிரிவு கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னு 2 பாளையங்களாக தான் பாளையங்களை பிரிச்சாங்க. கிழக்கு பாளையத்துல சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், குளத்தூர் போன்ற பகுதிகள் எல்லாமே கிழக்கு பாளையத்திலையும், மேற்கு பாளையத்துடைய முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பகுதி, மேற்கு பாளையத்தில் இருக்கக்கூடிய பகுதி. நெற்கட்டும் செவல் இதுல எல்லாமே அதுல வரும். சரி சார், இந்த 2 பாளையத்துல பூலித்தேவருக்கு ஆதரவாக இருந்த பாளையம் எதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. மேற்கு பாளையம் தான் அவருக்கு ஆதரவாக இருந்தது. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்ததுல வேற என்ன பார்த்திருக்கோம்? பாளையக்காரர்களுடைய பங்கு என்ன? பாளையக்காரர்கள் நாயக்கர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். கரெக்டு தானே? அவங்க விஸ்வநாத நாயக்கர்கள் தான், அவர் தான் அவர் உருவாக்குறாரு. அப்ப நாயக்கர்களுடைய பிரதிநிதியாக செயல்பட்டவங்க தான் பாளையக்காரர்கள். சரியா? கரெக்ட். அடுத்து 1736ஆம் ஆண்டுக்கு பிறகு மதுரை நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. பாளையங்கள் ஆற்காடு நவாப்பின் ஆட்சியின் கீழ் வந்தது. கரெக்டா? 1736ல அவங்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்து ஆற்காடு நவாப் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வரி வசூல் பண்ற உரிமை அவங்க கிட்ட போயிடுச்சு. ஆற்காடு நவாப் ஆங்கிலேயர்கள், ஆற்காடு நவாப்பிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றனர். அவங்க வாங்கிட்டாங்க. ஆனா நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு அதை ஆப்போசிட் பண்ணி ஃபர்ஸ்ட் நின்னவர் தான் பூலித்தேவர் அவர்கள். சரியா? ஸோ இதோட இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, பாளையக்காரர்களின் பணிகள் தொடர்பான கூற்றுகளில் சரியானது கூறுக. பாளையக்காரர்களின் பணிகள், அவங்களுடைய ஒர்க் என்ன? பாளையக்காரர்கள் உருவானாங்க, யார் உருவாக்குனது? அவங்கள ஆங்கிலேயர் எப்படி உள்ள வந்தாங்க, வரி எப்படி கட்ட மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து நின்னாங்கிறத வர அப்படியே கதை நிக்குது. இப்போ இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு உள்ள போகும். பாளையக்காரர்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாளையக்காரர்களின் பிரதான பணி வரி வசூலித்தல் ஆகும். சரி, அவங்களுடைய முக்கியமான பணி அதுதான் பிரதான பணின்னு சொல்றது. அவங்களுடைய முக்கியமான ஒர்க் என்னன்னா, அவங்க மக்களை அவங்க கண்ட்ரோல்ல பார்த்துப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ விஸ்வநாத நாயக்கர் இருக்காரு, அவர் ஒரு ஆள் இருக்காரா, அவருக்கு கீழே நிறைய பகுதி இருக்கு, அதில் ஒவ்வொன்றும் ஒரு பாளையம். அதாவது இவருக்கு கீழே ஒரு 1000 மக்கள் இருக்காங்க, இந்த 1000 மக்களுக்கு இவர் ஒருத்தர் தான் விஸ்வநாத நாயக்கர் மன்னராக இருக்காரு அப்படின்னு அர்த்தம்னா, இவர் என்ன பண்ணுவாரு, இந்த 1000 பேரை 100 மக்களை பிரிக்கிறார். 100 மக்களா பிரிச்சு ஒரு மக்களுக்கு கீழே அவருக்கு கீழே ஒரு பாளையக்காரர் நியமிக்கிறார். ஸோ இந்த ஒரு பகுதிக்கு ஒரு பாளையக்காரர் இருப்பாங்க. அந்த பாளையக்காரர் எல்லாத்துக்கும் சேர்த்து இவர் மன்னராக இருப்பார். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த பாளையக்காரர்களுடைய முக்கியமான ஒர்க்கா சொல்லப்பட்டது, அவங்களுக்கு கீழே அந்த ஒரு 100 மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களை இவங்க பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி அதுல சில பங்கு அவங்களே எடுத்துக்கிட்டு பாளையக்காரர்கள் அவங்களே வச்சுப்பாங்க. ஏன்னா மக்களை பார்த்துக்கணும், அதுக்கு செலவுலாம் இருக்கு. ஸோ அவங்க வச்சுக்கிட்டு சில பங்கை மட்டும் கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்து வந்துருவாங்க, விஸ்வநாத நாயக்கர்கிட்ட கொண்டு கொடுத்து வந்துருவாங்க. ஸோ அப்போ பாளையக்காரர்களுடைய முக்கியமான பணியாக இருந்தது என்ன? வரி வசூலிக்கிறது. மக்கள்கிட்ட வரியை வசூலிச்சு அதுல ஒரு பங்கு கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்துட்டு பாளையக்காரர்கள் அவங்க பேலன்ஸை எடுத்துப்பாங்க. அதை வச்சுதான் அவரோட படைகளை ரெடி பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை பார்த்துப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். சரியா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது கரெக்ட். பாளையக்காரர்களின் முக்கிய பொறுப்புகளாக நிர்வாகம், மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல்,
சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல், நாயக்கருக்கு தேவைப்படும் போது படை வீரர்களை அனுப்புதல் போன்றவை ஆகும். கரெக்ட். அவங்களோட பணிகள் என்ன? இப்ப விஸ்வநாத நாயக்கர் இருக்காரு, திடீர்னு அவர் மேல ஒரு போர் தொடுத்து ஏதோ ஒரு அரசர் வராருன்னா, அப்ப டக்குன்னு இந்த பாளையக்காரர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற படையோட போய் அவருக்கு சப்போர்ட்டா பின்னாடி நிற்பாங்க. அதுக்காக தான் மெயின். இன்னொரு விஷயம், அப்போ மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணிட்டு போறது, மன்னருக்கு ஒரு பிரச்சனைனா தான் படைகளை எடுத்துட்டு போய் இங்க நிக்கிறது, இதெல்லாம் தான் பாளையக்காரர்களுடைய ஒரு முக்கியமான பணிகளாக பார்க்கப்படுகிறது. சரியா? இதுவும் கரெக்ட். அடுத்தது, பாளையக்காரர்கள் வசூலித்த வரி தொகையில் 2/3 பங்கை எடுத்துக்கொண்டு 1 பங்கை மன்னருக்கு செலுத்துவார்கள். இது கரெக்ட். 3 பங்கு வரி வசூலிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த டேட்டா எல்லாமே வெங்கடேசன் அவர்கள் புத்தகத்திலிருந்து எடுத்ததுதான். ஸோ இப்போ 3 பங்கு வரி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. 3 பங்கு வரி கலெக்ட் பண்ற ஒரு வரி இருக்குன்னா அது 3 பங்கா பிரிச்சு அதுல 2 பங்கை பாளையக்காரர்கள் எடுத்துப்பாங்க. 1 பங்கை கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த 2 பங்கு அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, அதை வச்சுதான் மக்களை பார்த்துப்பாங்க. அதை வச்சுதான் அவங்களுடைய படைகளை தயார் பண்ணுவாங்க, மக்களை பார்த்துப்பாங்க. இது எல்லாமே அப்படி நடக்கிறது தான். சரியா? ஸோ அப்ப இதுவும் சரி. விஜயநகர ஆட்சியின் போது மட்டுமே 200க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்தனர். இது சரியா? சரிதான். விஜயநகர பேரரசு 1529 தொடங்கி 1736 தான் வீழ்ச்சி அடைஞ்சது. அப்ப ஆல்மோஸ்ட் 1529 இருந்து 1629, 1729 ஆல்மோஸ்ட் 200 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் தான் பாளையக்கார சிஸ்டம் 200 ஆண்டுகள் இருந்துச்சு. அப்போ அந்த 200 ஆண்டுகள் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய காலத்துல தமிழ்நாட்டுல 200 பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது. இதெல்லாமே வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்துல பதிவாயிருக்கு. சரியா? அப்ப விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்துல 200 பாளையங்கள் இருந்தது உண்மைதான். ஓகேவா? அடுத்து, பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிகார் என்று அழைத்தனர். இதுவும் கரெக்ட் தான். பாளையக்காரர்கள் நம்ம சொல்றோம்ல, அவங்கள ஆங்கிலேயர்கள் என்ன பெயர் கொண்டு அழைத்தார்கள் அப்படின்னா போலிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? போலிகார் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். இதெல்லாம் கரெக்ட். அப்ப ஏதாவது தவறு இருக்கா? எதுவுமே தவறு இல்லை. இதுல இருக்கிற எல்லாமே சரியான டேட்டா தான். இப்ப இந்த கொஸ்டினுடைய டைம்லைன் பார்ப்போமா? இங்க பாருங்க, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் என்னென்ன அப்படின்னா, பாளையக்காரர்களின் முதன்மை கடமை என்னங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. வரி வசூல் செய்வதே பாளையக்காரர்களின் பிரதான பணி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாளையக்காரர்களுடைய முக்கியமான பொறுப்புகள்லாம் என்னென்ன? நிர்வாகம் நடத்துதல், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல், சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுதல், தேவையான நேரத்தில் நாயக்கருக்கு படைகளை அனுப்புதல், இதெல்லாமே அவங்களுடைய முக்கியமான பணிகளாக பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து, வரி பகிர்வு முறை. வரியை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அதை எப்படி பகிர்ந்தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பாளையக்காரர்கள் வசூலித்த வரியில் 2/3 பங்கு தாங்களே வைத்துக் கொண்டனர், 1/3 பங்கை அரசருக்கு செலுத்தினர். இது வரியை எப்படி அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறது. விஜயநகர பேரரசுடைய காலத்துல அந்த ஒரே காலப்பகுதியில 200க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்கிறதும் ஒரு வரலாறு. ஆங்கிலேயர் காலம், பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிகார்கள் என்று அழைத்தனர். போலிகார் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே இந்த முன்னாடி கொஸ்டின்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் இங்க தெரிஞ்சுக்கிட்ட டேட்டா. ஓகேவா? அடுத்தது, இப்ப நம்ம பூலித்தேவர் அவர்கள்ட்ட வரோம். இது வரைக்கும் பார்த்ததை நான் சிம்பிளா சொல்லிடுறேன். பாளையக்காரர்கள் வந்தாங்க, உருவானாங்க, அவங்க வரி வசூல் பண்ணி அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பாளையக்காரர்கள் முதலாக நாங்கள் இனிமேல் வரி கட்ட மாட்டோம்னு எதிர்த்து நின்னாங்க. அதுல முதலாக நின்றவர் பூலித்தேவர் அவர்கள். எதற்காக என்று கேட்டால், ஆங்கிலேயரிடம் வரி கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட போதே இனிமேல் நாங்கள் வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு முதலாக பூலித்தேவர் அவர்கள் 1755 காலகட்டத்தில் எதிர்த்து நின்றார். ஏன்னா 1736 தான் நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சது. அவங்க வீழ்ச்சி அடைஞ்சோன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆற்காடு நவாப் இந்த கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க 1736 அப்புறம். அப்ப 1736 அப்புறம் அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசி ஒப்பந்தத்தை போட்டு ஆங்கிலேயர்கள் அந்த கண்ட்ரோலை வாங்குறாங்க. அப்ப 1755 டைம்ல அந்த கண்ட்ரோல் ஆங்கிலேயருக்கு போகுது. அப்ப ஆங்கிலேயருக்கு போனோம், நான் உங்களுக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு பாளையக்காரராக முதலாக எதிர்த்து நின்றவர் பூலித்தேவர் அவர்கள் தான். ஸோ இப்ப அவரை பத்தின தகவல்களை நம்ம பார்க்க போறோம். பூலித்தேவரை முடிச்சிட்டோம்னா இந்த சீசன் 1 எபிசோடு 1 நமக்கு கம்ப்ளீட்டட். சரியா? ஸோ இங்க பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் பூலித்தேவரை பற்றிய சரியான கூற்றுகளை கூறுக. அவர் பத்தின சரியான தகவல்களை சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. பூலித்தேவர் பிறந்த ஆண்டு 1715 செப்டம்பர் 1. கரெக்டான டேட்டா தான். அவரு பிறந்த டேட் அப்படின்னு கேட்பாங்க. 1715 செப்டம்பர் 1 தான் அவர் பிறந்த தினம். பூலித்தேவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலுக்கு அருகில் உள்ள நரிக்குடி என்ற இடத்தில் பிறந்தார். தவறு. அவரு சங்கரன் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்ல தான் பிறந்தார். ஆனா நரிக்குடி கிடையாது.
நரிக்குடிங்கிறது மருது சகோதரர்கள் பிறந்த இடம். அப்ப இவரு பிறந்த இடம் பாத்தீங்கன்னா ஆவுடையார்புரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. சங்கரன் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆவுடையார்புரம் அப்படிங்கிற இடத்துலதான் திருநெல்வேலியில பூலித்தேவர் அவர்கள் 1715ஆம் ஆண்டு பிறந்தார். ஓகேவா? இப்ப 2வது டேட்டா தவறா இருக்கு. அடுத்தது பூலித்தேவர் நெற்கட்டும் செவ்வலின் பாளையக்காரர் ஆவார். இது கரெக்ட். பூலித்தேவர் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது ஒரு பாளையம். அந்த பாளையத்துடைய பாளையக்காரராக இருந்தவர் தான் பூலித்தேவர் அவர்கள். ஓகேவா? அதோடைய பாளையக்காரராக இருந்தவர் நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிறதுக்கு. கிழக்கு பாளையம் பூலித்தேவருக்கு ஆதரவாக இருந்தது. தப்பு. அவருக்கு ஆதரவாக இருந்தது மேற்கு பாளையம் தான். நம்ம ஸ்டார்டிங்லேயே படித்தோம். பாளையங்கள் அப்படிங்கிறது கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல பூலித்தேவர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது மேற்கு பாளையம். ஓகேவா? சோ இது கிழக்கு பாளையங்கிறது தவறு. பூலித்தேவரின் புரட்சி காலம் என்பது 1755 டு 1765 தவறு. அவருடைய புரட்சி காலம் 1755 டு 1767. இதுதான் அவருடைய புரட்சி காலமாக பார்க்கப்படும். ஏன்னா அவர் 1755 தான் முதலாக வரி கட்ட மாட்டேன்னு ஆப்போசிட் பண்ணியிருப்பாரு. அதுல இருந்து அவருடைய இறக்கும் காலம் 1767. அது வரைக்குமே அவருடைய புரட்சி காலமாக பார்க்கப்படுது. ஓகேவா? சோ அப்ப இது தவறு. இல்ல சரியான டேட்டா இதுதான். பூலித்தேவரின் இயற்பெயர் காத்தவராயன். தப்பு. பூலித்தேவருடைய இயற்பெயர் காத்தப்பன். காத்தவராயன் அப்படிங்கிறது அயோத்திதாசர் அவர்களுடைய இயற்பெயர் தான் காத்தவராயன். அப்போ பூலித்தேவர் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா காத்தப்பன்னு சொல்லணும். அப்ப இந்த டேட்டா தப்பு, இந்த டேட்டா தப்பு, இது தப்பு. அப்போ 1 கரெக்ட், 2 தப்பு, 3 கரெக்ட். 1 3 கரெக்ட். அவ்வளவுதான். மற்ற எல்லாத்துலயுமே டேட்டா தவறு. அப்போ பூலித்தேவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நம்ம இப்ப இதுல பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுடைய டேட்டாவை பார்த்துரும். இதுல என்னென்ன டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. பூலித்தேவர் 1715ஆம் ஆண்டு பிறந்தார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பிறந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் ஆவுடையார்புரம், சங்கரன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவுடையார்புரம் அப்படிங்கிறதுல தான் அவர் பிறந்தாரு. பாளையக்காரர் பதவி. பூலித்தேவர் அவர்கள் நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற இடத்துடைய ஒரு பாளையக்காரராக இருந்தாரு. ஆதரவு பெற்ற பகுதி அவருக்கு மேற்கு பாளையங்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. மேற்கு பாளையம் அப்படிங்கிறது ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, இது எல்லாமே மேற்கு பாளையத்தை சேர்ந்தது. ஸோ இது எல்லாமே அவருக்கு ஆதரவாக இருந்த பகுதி. பூலித்தேவருடைய புரட்சி காலம் அப்படிங்கிறது 1755 இருந்து 1767 வரைக்கும். அவருடைய இயற்பெயர் காத்தப்பன். ஸோ இந்த தகவல் எல்லாமே இந்த முன்னாடி இருந்த இந்த கேள்விகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? சரி, அடுத்த கேள்வி போவோமா? கீழ்கண்ட கூற்றுகளில் பூலித்தேவரை பற்றிய சரியான கூற்றுகளை கூறுக. பூலித்தேவர்கள் சம்பந்தப்பட்ட 4 டேட்டா இருக்கு. இதுல எது சரின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஆற்காடு நவாப் முகமது அலி மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்து கொண்ட பிறகு ஆங்கில கம்பெனியின் ஆதரவோடு ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போது தென்கோடி தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் அம்முயற்சியை எதிர்த்தனர். இந்த கொஸ்டினை படிக்கும் போது உங்களுக்கு புரியாது, நான் கிளியரா சொல்றேன். கரெக்டா பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஆற்காடு நவாப் முகமது அலி, ஆற்காடு நவாப்புங்கிறவங்க நம்ம பார்த்தோம்ல, ஆற்காடு நவாப் தான் பாளையக்காரர்கள் கண்ட்ரோலை பிடிச்சாங்க அப்படின்லாம் பார்த்தோம். அவங்க தான் சொல்றேன். ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு, முகமது அலி என்ன பண்றாரு, அந்த டைம்ல மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்து கொண்ட பிறகு, எப்படி மதுரை தான் இப்ப ஆற்காடு நவாப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு நம்ம பார்த்தோம். அதனாலதான் பாளையக்காரர்களுடைய அந்த வரி வசூல் பண்றதெல்லாம் அவர் எழுதி கொடுக்கறதுக்கு பிளான் பண்றாரு, எழுதி வாங்கிட்டாங்க. அப்ப ஆற்காடு நவாப்புடைய கண்ட்ரோல்ல மதுரை வந்ததுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் உள்ள என்ட்ரா வராங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ இவங்களை வச்சுதான் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க என்ட்ரா ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாளையக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து நின்றார்கள். இது சரிதான், கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, ஆற்காடு நவாப் முகமது அலி மதுரைய கர்நாடகத்துடன், கர்நாடகம்னா அதுதான் அந்த ஆற்காடு நவாப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடம். ஸோ அவங்களோட இணைத்து கொண்ட பிறகு ஆங்கில கம்பெனி, பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆதரவோடு ஆதிக்கம் செலுத்த, அவங்களோட சேர்ந்து ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா அது பிடிக்காம, அது ஆங்கிலேயர் உள்ள வரக்கூடாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பாளையக்காரர்கள், முக்கியமாக சொன்னா தென்கோடி பாளையக்காரர்கள் அதை எதிர்த்து நின்றனர். அப்ப இது சரிதான், அந்த முயற்சியை எதிர்த்து நின்றனர். அப்போ மதுரை பகுதியை ஆற்காடு நவாப் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சிஸ்டமை டேக் ஓவர் பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது பாளையக்காரர்கள் அதை முயற்சி செய்ய அவங்கள விடாம பார்த்துக்கிட்டதுல பாளையக்காரர்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது கரெக்டான டேட்டா.
அடுத்தது பூலித்தேவரின் கிழக்கு கூட்டமைப்பு பாளையம் ஆற்காடு நவாப்பின் மகன் மாப்புஸ் கானின் படையை தோற்கடித்தது. இதெல்லாம் நீங்க புக்ல படிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது நம்ம எல்லாருமே ஹெரான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் தான் பூலித்தேவரை முதலாக சண்டை போடுறதுக்காக ஆங்கிலேயர் படை தளபதி அனுப்பியிருப்பாங்க. ஆங்கிலேயர்லேருந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த ஹெரான் அப்படிங்கிறவர் பூலித்தேவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு வருவார். ஆனால் சண்டை போடாமல் பயந்துட்டு பின்னாடி போயிடுவார். ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹெரான் வரல. அவருக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. அது புக்கில் இருக்காது, நான் சொல்றேன். என்னன்னா, இந்த பாளையக்காரர்கள் இவங்களெல்லாம் எதிர்த்து நிற்கிற மாதிரி ஆற்காடு நவாப்புடைய சில படைகள் நின்னாங்க சண்டை போடுறதுக்கு. அப்போ பூலித்தேவர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஆதரவாக இருந்த மேற்கு பாளையம் இருக்குல்ல, அந்த மேற்கு பாளையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாளையக்காரர்களை சேர்த்து மேற்கு பாளைய கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு பாளையத்தை உருவாக்கி வச்சிருந்தார். இன்னும் சண்டை ஆரம்பிக்கல, நான் சொல்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதாவது மதுரையை இணைச்சதுக்கு அப்புறம் ஆங்கிலம் உள்ள வர ட்ரை பண்றாங்க. அப்போ இவரை எதிர்த்து நிற்கிறார் பூலித்தேவர் அவர்கள். இது அப்படியே நிக்குது, அப்படியே அந்த மொமெண்ட்ல அப்படியே நின்னுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு, சில படைகளை எடுத்துக்கொண்டு இங்க வந்து சண்டை போடலாம்னு முயற்சி பண்றாரு. சில சதிகள் செய்யறாரு. ஆனா அந்த சதிகளை யார் முறியடிக்கிறான்னா, பூலித்தேவர் நேரடியா முறியடிக்கல. பூலித்தேவர் ஒரு படையை தயார் பண்ணி வச்சிருந்தார். அது என்ன படைனா, அவருக்கு ஆதரவாக இருந்த மேற்கு பாளையம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு படையை உருவாக்கி வச்சிருந்தார். அந்த படைக்கு பேர் தான் மேற்கு கூட்டமைப்பு படை. பூலித்தேவரால் உருவாக்கப்பட்ட ஒரு படையின் பெயர் தான் மேற்கு கூட்டமைப்பு படை. அப்போ அந்த படை அனுப்பிவிட்டார். நீங்க போய் பாத்துங்க, இந்த மாதிரி ஆற்காடு நவாப் ஒரு ஆளை திரட்டிட்டு கொஞ்சம் பேர் திரட்டிட்டு வரா, அப்படி நீங்க போய் பாருங்க அப்படின்னு அவரு சண்டை போட வரல. அவருடைய படையை அனுப்பிவிட்டார். அந்த மேற்கு கூட்டமைப்பு படையை அனுப்பிச்சு விட்டார். அப்ப அந்த மேற்கு கூட்டமைப்பு படையை போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அப்ப முதல் சண்டை இப்படிதான் ஆற்காடு நவாப்புக்கும் பூலித்தேவருக்கும் நேரடியாக நடக்காம பூலித்தேவருடைய மேற்கு கூட்டமைப்பு படை போயே அவங்க வரும்போது அவங்களை அப்படியே அங்கேயே தடுத்து பாடிட்டாங்க. அப்ப இந்த விஷயத்தை ஆற்காடு நவாப் ஏத்துக்க முடியல. பூலித்தேவர் வந்து அவரை நம்மளால சமாளிக்க முடியாது, நமக்கு பிரிட்டிஷ்காரங்களோட உதவி வேணும், படைகள் உதவி வேணும் அப்படின்னு ஆற்காடு நவாப் அதுல தோல்வி அடைஞ்சோன அப்படியே நேரா ஓடி போய் பிரிட்டிஷ்காரங்களை சொல்றாங்க, எனக்கு வந்து நீங்க உங்களோட படைகளை கொடுக்கணும், நீங்க வந்து பூலித்தேவர்கிட்ட சண்டை போடணும், அவரை என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு போய் சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, அப்படியா சரி நான் வந்து ஒரு தளபதி இருக்காரு, நான் கூப்பிட்டு அனுப்புறேன் அப்படின்னு. அப்பதான் அவங்க யாரை கூப்பிட்டாங்கன்னா, அந்த ஹெரான் அப்படிங்கிறவரை கூப்பிடுறாங்க. அந்த ஹெரானை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் நேரம் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி மதுரை பகுதியை ஃபர்ஸ்ட் கைப்பற்று. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், மதுரையை பிடிச்சிரு. மதுரையை பிடிச்சிட்டினா பூலித்தேவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஏன்னா அடுத்தது திருநெல்வேலி அவருடைய பகுதி இருக்கும். அப்போ அதுல இருந்து அவர் புரிஞ்சுப்பார் நம்மளை எதிர்க்க கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹெரானை அனுப்பி வைக்கிறாங்க. ஹெரான் வந்து மதுரையில சண்டை போடுறாரு, மதுரையில ஜெயிக்கிறாரு. ஆனா பூலித்தேவருக்கெல்லாம் பயம்லாம் வரல. அவரெல்லாம் பயப்படக்கூடிய ஆளா? அப்போ மதுரையை ஜெயிச்சிட்டே இல்ல, அப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்றாங்க அந்த ஹெரானுக்கு, நீ தான் மதுரை ஜெயிச்சிட்டல, அப்படியே முன்னேறி போய் பூலித்தேவர்கிட்ட நெற்கட்டும் சவல்லே சண்டை போடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, அவர்கிட்ட எல்லாம் போய் சண்டை போட முடியாது, நான் இங்க சண்டை போட்டதே பெருசு, நான் திரும்ப வர்றேன் அப்படின்ட்டார். என்னால அவர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு எல்லாம் படைகள்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி இங்க சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டோம், பூலித்தேவர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு எங்களுக்கு நாங்க இப்போ ஐடியால இல்லை, நாங்க ரிட்டர்ன் வரோம் அப்படின்ட்டாங்க. நீ ரிட்டர்ன் வந்துடும், வேலை காலி, வேலை போனா பிரச்சனையே கிடையாது, நான் ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஹெரான் பின் வாங்கிட்டார். இப்படிதான் ஹெரான் உள்ள வந்தார், வெளில போனாரே தவிர்த்து டைரக்டா அவர் வரல. அதுக்கு முன்னாடியே பூலித்தேவருடைய கூட்டமைப்பு மேற்கு கூட்டமைப்பு ஆற்காடு நவாப்புடைய ஒரு படையை அடிச்சு ஜெயிச்சிருவாங்க. அந்த கோவத்துல தான் ஆற்காடு நவாப் போய் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட சொல்லி பிரிட்டிஷ்காரங்க அதுக்காக அனுப்பிவிட்டவர் தான் ஹெரான். அப்படிதான் உள்ள வந்தார். ஆனா அவரும் பயந்துட்டு ஓடி போயிட்டார். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல பூலித்தேவருடைய கிழக்கு கூட்டமைப்பு பாளையம் அப்படிங்கிறது தவறு, மேற்கு கூட்டமைப்பு பாளையம். பூலித்தேவருடைய மேற்கு கூட்டமைப்பு பாளையம் தான் ஆற்காடு நவாப்புடைய மகன் மாப்புஸ் கானின் படையை தோற்கடித்தது. அப்ப ஆற்காடு நவாப்புடைய மகனாக இருந்த அந்த மாப்புஸ் கான் தான் சண்டை போட்டாங்க அந்த டைம்ல, சரியா? ஸோ அப்ப இதுல கிழக்கு பாளையம் இல்ல மேற்கு பாளையம். மாப்புஸ் கான் ஆங்கிலேயரின் உதவியை நாடி பூலித்தேவரை எதிர்க்க ஹெரான் தலைமையில் ஒரு படை அனுப்பப்பட்டது. அப்பதான் மாப்புஸ் கான் தோத்துட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, இமிடியட்டா போய் பிரிட்டிஷ்காரங்களை சொல்றாரு, இது மாதிரி வந்து அந்த அவருடைய மேற்கு கூட்டமைப்பு படையை ஜெயிச்சிட்டாங்க, இமிடியட்டா நீங்க வந்து ஒரு படையை அனுப்பணும்னு கேட்டாங்க. அவர் கேட்டுக்கிட்டதுனால ஹெரான் அப்படிங்கிற, ஏன்னா ஏன் அவர் கேட்டு அனுப்புறாங்க, ஏன்னா அவர்கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆற்காடு நவாப் கிட்ட தான் ஆங்கிலேயர் ஒப்பந்தம் போட்டு அந்த பாளையக்காரர் வசூல் பண்ற சிஸ்டத்தெல்லாம் டேக் ஓவர் பண்ணாங்க. அதனால அவர் சொன்னா கேட்கணும். அப்ப அவர் கேட்கறதுனால ஒரு ஆளை அனுப்பிடுறாங்க. அவர் தான் அந்த ஹெரான். ஆனா அவரும் பின்வாங்கி ஓடிட்டார். இங்க பாருங்க, கர்னல் ஹெரான் பூலித்தேவரிடம் சண்டையிட மறுத்து பின்வாங்கினார். அவ்வளவுதான். அப்ப இதுல எது சரின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சரி, ரெண்டாவது தப்பு. ரெண்டாவது மேற்கு கூட்டமைப்பு பாளையம், கிழக்கு கிடையாது. 3 கரெக்ட், 4 கரெக்ட். 1, 3, 4 கரெக்ட், சரியா? அப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன,
எப்படி பூலித்தேவரை ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்க்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, அந்த ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துருக்கோம். இதோடைய டேட்டா பார்ப்போமா, டைம் லைன் பார்ப்போமா. ஆற்காடு நவாப் முகமது அலி காலம். ஆற்காடு நவாப் முகமது அலி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவுடன் மதுரை மற்றும் கர்நாடக பகுதிகளில் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்றார். இதான் ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல ஒரு டேட்டா. ஆற்காடு நவாப் முகமது அலி என்ன பண்ணாரு, மதுரை இணைத்துக் கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டில் ஆங்கிலேயரை வச்சு உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணார். ஆனா அதை தடுத்து பாளையக்காரர்கள் நின்றாங்க. தென் தமிழக பாளையக்காரர்களின் எதிர்ப்பு, தென் தமிழக பாளையக்காரர்கள் கடுமையாக இதை எதிர்த்தனர். இதில் பூலித்தேவர் முக்கிய தலைவராக இருந்தார். எதிர்த்ததுல முக்கியமான ஒரு பாளையக்காரராக இவர் தான் இருந்தார். பூலித்தேவரின் மேற்கு பாளையங்களின் கூட்டமைப்பு, பூலித்தேவரின் தலைமையில் மேற்கு பாளையங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த மேற்கு பாளையம் இதுல போய் சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்க. மாப்புஸ்கான் படை தோல்வி. ஆற்காடு நவாபின் மகன் மாப்புஸ்கான் அனுப்பிய படையை பூலித்தேவரின் மேற்கு பாளையங்கள் கூட்டமைப்பு தோற்கடித்தது. மாப்புஸ்கான் உருவாக்கிய படைய, பூலித்தேவர் உருவாக்கிய படையான மேற்கு கூட்டமைப்பு படையே போய் தோற்கடிச்சிருவாங்க. அவங்க தோற்கடிச்ச கோவம் தான் ஹெரான் அடுத்து வருவார். மாப்புஸ்கான் ஆங்கிலேயரிடம் போய் உதவி கேட்கிறார், என்ன தோற்கடிச்சிட்டாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. அப்ப தோல்வி அடைந்த பின் மாப்புஸ்கான் ஆங்கிலேயரிடம் உதவி கோரினார். ஆங்கிலேய படை அனுப்பப்பட்டது. ஆங்கிலேயர்கள் கர்னல் ஹெரான் தலைமையில் ஒரு படையை அனுப்பினார்கள். கர்னல் ஹெரானின் பின்னடைவு. கர்னல் ஹெரான் பூலித்தேவருடன் நேரடியாக போர் செய்ய மறுத்தார். பின்னர் அவர் பின்வாங்கினார், திரும்பி சென்றார். இதுதான் போன கொஸ்டின்ல நம்ம படிச்ச டேட்டா. ஓகேவா, இந்த கொஸ்டின்ல நம்ம படிச்ச டேட்டாலாம் இதுதான். ஸோ அப்ப ஹெரான் வந்துட்டு திரும்பி போயிட்டார். அப்ப அடுத்தது பூலித்தேவரை எதிர்க்க யார் வந்தது, அதுதான் அடுத்த கேள்வி. பாருங்க, களக்காடு போரின் கூற்றுகளில் சரியானதை மட்டும் கூறுக. களக்காடு போர்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் பத்தி கீழே சில தகவல்கள் இருக்கு. அந்த தகவல்கள்ல எது எது சரின்னு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆற்காடு நவாப்பிடம் இருந்த முடேமியா, மியான், நபிகான் போன்றோர் பூலித்தேவருக்கு ஆதரவாக செயல்பட்டனர். இது கரெக்ட் தான். அதாவது ஆற்காடு நவாப் இருக்காருல்ல, அவர் இப்ப பாளையக்காரர்களுக்கு ஆப்போசிட் மாதிரி ஆயிட்டு சண்டை வந்துடும். ஆனாலுமே ஆற்காடு நவாப்புக்கும் பூலித்தேவர்லாம் எதிரியாக இருந்தாலும் ஆற்காடு நவாப்புடைய படையில பணி செஞ்ச முக்கியமான 3 பேர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவருக்கு தான் ஆதரவு கொடுத்திருப்பாங்க. அவங்க தான் இவங்க 3 பேர், முடேமியா, மியான், நபிகான். இவங்கெல்லாம் பூலித்தேவருக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஆற்காடு நவாப்புடைய பணிகள்ல இருந்தவங்க. சரியா, அப்ப இது கரெக்ட். 2வது, களக்காடு போர் 1765 நடைபெற்றது. தப்பு. களக்காடு போர் 1755 காலகட்டத்தில் நடந்துச்சு. 1755 காலகட்டத்தில் நடந்துச்சு. சரி, களக்காடு போர்னா என்ன சார்? களக்காடுங்கிறது ஒரு இடத்தோட பேர். ஒரு இடம், அந்த இடத்துல சண்டை நடந்துச்சு, அதனால அதுக்கு பேர் களக்காடு போர். யார் யாருக்கு சார் நடந்துச்சு? களக்காடு போர் அப்படிங்கிறது 1755 காலகட்டத்தில் பூலித்தேவருக்கும், இப்போ மாப்புஸ்கான் ஹெரான் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டார்ல, அப்ப என்ன பண்றாருன்னு யோசிக்கும் போது மாப்புஸ்கான பிரிட்டிஷ்காரங்க என்ன கேட்கிறாரு, என்கிட்டே நீங்க படையை கொடுங்க, நானே என்னோட தலைமையில் அழைச்சிட்டு போய் நான் பூலித்தேவர்கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு போய் கேட்கிறாரு. சரி, அவ்வளவுதானே, இந்த படை எடுத்துக்க அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க அவர்கிட்ட படையை கொடுத்துட்டாங்க. அப்ப படை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு பூலித்தேவர்கிட்ட சண்டை போட மாப்புஸ்கான் வந்தாரு. அப்படி மாப்புஸ்கான் வர்ற விஷயம் கேள்விப்பட்டு இந்த இடத்துல பூலித்தேவர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் மன்னர் கிட்ட போய் ஆதரவு கேட்கிறார், படைகள் உதவி. அப்ப திருவிதாங்கூர் மன்னர் 2000 வீரர்கள் கொடுத்து உதவுறாரு. அப்ப ஒரு பக்கம் பூலித்தேவர் 2000 வீரர்கள் திருவிதாங்கூர் மன்னர் கொடுத்த அவங்க அழைச்சிட்டு இந்த பக்கம் இவர் வர்றாரு. இந்த பக்கம் மாப்புஸ்கான் ஆங்கிலேயர் படையோட இந்த பக்கம் வர்றாரு. இவங்க 2 பேரும் சந்தித்துக் கொண்டு சண்டையிட்ட இடத்தின் பெயர் தான் களக்காடு என்ற இடம். அந்த போருக்கு பேர் தான் களக்காடு போர் என்று சொல்கிறோம். 1755 காலகட்டத்தில் நடந்தது. இதுதான் களக்காடு போர். இந்த களக்காடு போர் பூலித்தேவருக்கும் மருதநாயகத்திற்கும் இடையே நடந்தது. தப்பு. பூலித்தேவருக்கும் மாப்புஸ்கானுக்கும் இடையே நடந்தது. இது தப்பு. களக்காடு போர் என்பதே அந்த ஆற்காடு நவாப் மாப்புஸ்கான் இருந்தார்ல, அவருக்கும் பூலித்தேவருக்கும் நடந்துச்சு 1755 காலகட்டத்தில். சரியா? அடுத்தது, களக்காடு போரில் பூலித்தேவருக்கு ஆதரவாக திருவிதாங்கூர் மன்னர் 2000 வீரர்களை கொடுத்து உதவினார். இது கரெக்ட். களக்காடு போர்ல அவர் வெற்றி அடைவதற்கு முக்கியமான காரணமாக திருவிதாங்கூர் மன்னர் கொடுத்த 2000 வீரர்கள் அவர் கூட நின்னதும் ஒரு காரணம் தான். சரியா? களக்காடு போர் பூலித்தேவர் வெற்றி பெற்றார். இது கரெக்ட். அதில் இருக்கிற தப்பா இருக்கிறது என்னன்னா 2, 3. 2வது இதுல அவருடைய இயர் தப்பு. களக்காடு போருடைய வருடம் தப்பு. களக்காடு போர் பூலித்தேவருக்கும் மாப்புஸ்கானுக்கும் இடையே தான் நடந்துச்சு. ஓகேவா? அதுல யார் ஜெயிச்சது? பூலித்தேவர் தான் ஜெயிச்சார். சரி, இப்ப 3வது சண்டை முடிஞ்சு போச்சு. இதோட டேட்டா பார்த்துருமா? இந்த கொஸ்டினுடைய டைம்லைன் டேட்டா. இதுல என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்னா, போர் நடைபெறும் காலத்துக்கு முன்பு, களக்காடு போர் நடைபெறதுக்கு முன்பு என்ன நடந்துச்சு? ஆற்காடு நவாப்புடைய சேவையில் இருந்த மியான் நபிகான், முதுமையா மியான் போன்றோர் பூலித்தேவருக்கு ஆதரவாக செயல்பட்டனர். இதுல இருந்து ஸ்பெல்லிங் எரரா மாறி இருக்கு, இதுல நான் மாத்தி தரேன். சரியா? இவங்கெல்லாம் பூலித்தேவருக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் தான் களக்காடு போர் நடந்துச்சு. 1755ஆம் ஆண்டு நடந்ததான் களக்காடு போர். சரியா? போரில் மோதியவர்கள் யார் யார் அப்படின்னா பூலித்தேவர் மற்றும் மாப்புஸ்கான், இவங்க 2 பேருக்கு இடையே நடந்ததான் களக்காடு போர். திருவிதாங்கூர் மன்னரின் உதவி, இதுல பூலித்தேவருக்கு திருவிதாங்கூருடைய மன்னர் 2000 வீரர்கள் கொடுத்து உதவுனர். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் அவர் வெற்றி பெறுவதற்கு. போருடைய முடிவு களக்காடு போர்ல பூலித்தேவர் தான் வெற்றி பெற்றார். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் இந்த கொஸ்டின்ல பார்த்த டேட்டா. களக்காடு போர் எப்ப நடந்துச்சுன்னு பார்த்திருக்கோம், அது யார் யாருக்கு இடையில நடந்துச்சுன்னு பார்த்திருக்கோம், அதுல யார் ஜெயிச்சாங்கிறத பார்த்திருக்கோம், அது நடந்ததுக்கான காரணம் என்னங்கிறத பார்த்திருக்கோம். இது எல்லாமே இந்த கொஸ்டின்ல பார்த்த டைம்லைன் டேட்டா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை பற்றிய கூற்றுகளில் சரியானதை கூறுக. இதை நீங்க புக்கில் படிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது பூலித்தேவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகைன்னு ஒரு முற்றுகையில ஈடுபட்டார். இது வெங்கடேசன் அவர்கள் புத்தகத்துல இருக்கு. அப்படின்னா என்னங்கிறத பார்த்துரும். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை அப்படிங்கிறது மதுரை ஆற்காடு நவாப்பிடம் இருக்கும். ஆற்காடு நவாப்பிட்டேருந்து ஆங்கிலேயர் கண்ட்ரோலையும் மதுரை கொஞ்சம் வந்துடும். அப்போ பூலித்தேவர் என்ன பண்ணுவாரு, அந்த மதுரையை ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து கைப்பற்றுவதற்கு அவர் பிளான் பண்ணுவார். ஏன்னா மதுரை தான் ஆங்கிலேயர் ஹெரான்லாம் மதுரையை பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்போ மதுரையை கைப்பற்றுவதற்கு பூலித்தேவர் பிளான் பண்ணுவார். மதுரையை கைப்பற்றுவதற்கு அவர் என்ன பண்ணுவார், ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியா போய் மதுரையை கைப்பற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவார். அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியா போகும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரே இப்போ ஆங்கிலேயரோட கண்ட்ரோல தான் அந்த இடம் இருந்துச்சு கொஞ்சம். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியா நம்ம அவங்களுக்கே தெரியாம போய் அந்த பக்கத்துல போய் திடீர்னு அட்டாக் பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூரை நம்ம கையில பிடிச்சி அதுக்கப்புறம் அப்படியே முன்னேறி போய் மதுரையை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி பூலித்தேவர் ஒரு முற்றுகை ஒண்ணு இட்டார். அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. சரியா? இங்க பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1746ஆம் ஆண்டு நடந்தது. தவறு. ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1756 நடந்துச்சு, 46 கிடையாது. 1746 இல்ல. சோ மதுரையை ஆங்கிலேயர்களிடமிருந்தும் ஆற்காடு நவாபிடமிருந்தும் கைப்பற்றுவதற்கு பூலித்தேவர் திட்டமிடுகிறார். அதை கைப்பற்றுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக அங்க செல்வதற்கு பிளான் பண்றாரு. அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போகும்போது அந்த இடத்துலயே அங்க இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை கைப்பற்றுவதற்கு பிளான் பண்றாரு. அதற்கு பெயர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட். அது எந்த ஆண்டு நடந்துச்சு? 1756. பூலித்தேவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக சென்று மதுரையை நவாப்பிடமிருந்து கைப்பற்ற திட்டமிட்டார். கரெக்ட். இதுக்காக தானே அவர் போறாரு. ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து மதுரையை கைப்பற்றுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக அவர் போறாரு. அப்பதான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே ஒரு போர் நடக்குது, அதுலயே அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுதான் 1756 நடந்தது. அதுக்கு பேர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. சரியா? பூலித்தேவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடைந்து கோயில் நகர கோட்டையை அப்துல் ரஹீமிடமிருந்து கைப்பற்றினார். ஸோ அப்படி அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போகும்போது அங்க கோயில் நகர கோட்டை ஒன்று இருக்கு. அந்த கோட்டையை அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒருத்தர் பாத்துக்கிறாரு. அவர்கள் ஆற்காடு நவாப் சார்பாக இருக்கிறவங்க. அப்ப அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த கோட்டையை அவர் கைப்பற்றுகிறார் பூலித்தேவர். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகையில அவர் ஜெயிக்கிறார். இது யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணா இருந்துச்சு. சரியா? இது கரெக்ட். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகையில் பூலித்தேவர் வெற்றி அடைந்தார். கரெக்ட். இதுல ஃபர்ஸ்ட் மட்டும்தான் தப்பு. இது மட்டும் தான் 1746 இல்ல, 1756. மற்ற எல்லா டேட்டாவும் கரெக்ட். பூலித்தேவர் அவர்கள் மதுரையை ஆற்காடு நவாப்பிடமிருந்து கைப்பற்றுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக செல்லும் போது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் கோயில் நகர கோட்டையை அப்துல் ரஹீமிடமிருந்து கைப்பற்றி வெற்றி பெற்றார். இதற்கு பெயர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. ஓகேவா? இதோட டேட்டா லைன் பாருங்க. 1756 ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை நடந்துச்சு. சரியா? பூலித்தேவரின் திட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூரை கைப்பற்றிய பின் மதுரையை நவாப்பிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பூலித்தேவர் திட்டமிட்டார். இதான கரெக்ட். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருவோம், அப்படியே முன்னேறி போய் அடுத்து மதுரையை போய் பிடிச்சிரும், அந்த பிளான்ல அவர் வராரு. அப்துல் ரஹீமிடமிருந்து கோட்டை கைப்பற்றுதல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த அப்துல் ரஹீமிடம் கட்டுப்பாட்டில் இருந்த கோட்டையை பூலித்தேவர் கைப்பற்றினார். கரெக்டா? அடுத்தது போரின் முடிவு என்னாச்சு? இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகையில் பூலித்தேவர் வெற்றி பெற்றார். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கு பேர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இது புக்கில் இருக்காது. அடுத்தது திருநெல்வேலி போர் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் இருக்கும். அடுத்தது திருநெல்வேலி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பூலித்தேவர்கள் ஈடுபட்டது. அதாவது அந்த இடத்தெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை முடிச்சதுக்கு அப்புறம் திருநெல்வேலி போகும்போது, முன்னேறி போகும்போது அவர் ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை சந்திச்சார். அதான் இந்த கொஸ்டின். இங்க பாருங்க, திருநெல்வேலி போர் 1756 மார்ச் 21ஆம் நாள் தொடங்கியது. இது கரெக்ட். திருநெல்வேலி போர்னு இதுக்கு பேரு. ஸோ இது 1756 மார்ச் 21 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? பூலித்தேவரின் கூட்டுப்படைக்கு இந்த திருநெல்வேலி போரில் பின்னடைவு ஏற்பட்டது. இந்த திருநெல்வேலி போர்ல பூலித்தேவர் அவருடைய படைகள் அனுப்புறாரு. ஆனா அவங்களோட படைகளுக்கு அதுல பின்னடைவு தான் ஏற்பட்டுச்சு. அவங்களால அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியல அந்த திருநெல்வேலி போர்ல. கரெக்ட்.
இதனால் புலித்தேவர் தன் படைகளுடன் நெற்கட்டும் செவலுக்கு திரும்பி வரார். அந்த இடத்துல அவரால் சமாளிக்க முடியல அந்த திருநெல்வேலி போர்ல. அப்ப அவர் படைகளை கூப்பிட்டுட்டு திரும்ப நெற்கட்டும் செவலுக்கே வந்துட்டார். சரியா? ஆனால் மீண்டும் புலித்தேவர் திருநெல்வேலியின் மீது திடீர் தாக்குதல் நடத்தி திருநெல்வேலியை கைப்பற்றினார். அப்ப திருநெல்வேலியிலிருந்து அவர் போயிட்டாரு, இனிமே அவர் வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு போன ஸ்பெல்ல ரிட்டர்ன் வந்து அடிச்சாரு, அடிச்சு ஜெயிச்சிட்டாரு. ஸோ திருநெல்வேலியை விடாம ஜெயிக்கிறார். ஆனா திருநெல்வேலி அவர் ஜெயிச்சிட்டாருங்கிற இந்த விஷயம் தெரிஞ்சு இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய முக்கியமான கோட்டை பாளையம் கோட்டை. பாளையம் கோட்டையில அவரோட முக்கியமான கோட்டை ஒன்று இருந்துச்சு. அந்த கோட்டையை இன்னொருத்தர் போய் கைப்பற்றிட்டார். அவர் தான் யாருன்னா மருதநாயகம். இங்க பாருங்க, திருநெல்வேலியை கைப்பற்றிய வலுவான நிலையில் இருந்த புலித்தேவரின் கவனத்தை திசை திருப்பும் பொருட்டு ஆங்கில படை தளபதி மருதநாயகம் பாளையங்கோட்டைக்கு விரைந்து சென்று கோட்டையை கைப்பற்றினார். இதுவும் கரெக்ட், இதுல இருக்கிற எல்லாமே கரெக்ட். அதாவது திருநெல்வேலி போர்னு 1756 நடந்துச்சு. திருநெல்வேலியில புலித்தேவர் அவர்களுடைய படைகளை வந்து சண்டை போட்டாங்க திருநெல்வேலியை கைப்பற்றுவதற்காக. அப்ப திருநெல்வேலியை கைப்பற்றுவதற்காக ஃபர்ஸ்ட் 1756 அவர் சண்டை போடும்போது அவருடைய படைகளால தாக்கு பிடிக்க முடியல. அப்போ ரிட்டன் அவருடைய ஊர் நெற்கட்டும் செவலுக்கு வந்துட்டார். அப்ப அவர் போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரிட்டன் டக்குன்னு அதே ஸ்பீட்ல படைகளோட வந்து திருநெல்வேலியில அட்டாக் பண்ணி, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அட்டாக் பண்ணி திருநெல்வேலியை பிடிச்சிட்டார் புலித்தேவர். ஆனா அவர் இங்க இருக்கிறாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மருதநாயகம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய படை தளபதி என்ன பண்ணிட்டார், அவரு டக்குன்னு பாளையங்கோட்டைக்கு வராரு. அந்த கோட்டை புலித்தேவரோட கண்ட்ரோல் இருந்த கோட்டை, அந்த கோட்டையை அவர் பிடிச்சிட்டாரு டக்குன்னு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு பெரிய வாரே நடந்துச்சு அந்த காலகட்டத்தில். அப்ப திருநெல்வேலி போர் சம்பந்தப்பட்டதுல எல்லாமே சரியான தகவல். இதுல இருக்கக்கூடிய டேட்டா லைன் பாருங்க. திருநெல்வேலி போர் நடந்தது 1756 மார்ச் 21. புலித்தேவரின் தாக்குதல். புலித்தேவரின் படைகள் திருநெல்வேலி போர்ல துணிவுடன் தாக்குதல் நடத்தினார்கள். ஆனா போரின் முடிவில் புலித்தேவர் தனது படைகளுடன் நெற்கட்டும் செவலுக்கு திரும்பி வந்துட்டார் சண்டை போட முடியாம. ஆனா சிறிது காலத்திற்கு பிறகு புலித்தேவர் திருநெல்வேலிக்கு மீண்டும் திடீர் தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றுறாரு. அந்த வாய்ப்பு தெரிஞ்சு மருதநாயகத்துடைய தந்திரம் என்ன பண்றாரு, திருநெல்வேலியை புலித்தேவர் கைப்பற்றியதால் அவரது கவனத்தை திசை திருப்ப ஆங்கிலேய தளபதி மருதநாயகம் வேகமாக பாளையங்கோட்டைக்கு சென்று அங்குள்ள கோட்டையை கைப்பற்றினார். அவர் இந்த பக்கம் போய் பாளையங்கோட்டைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய புலித்தேவர் கோட்டையை பிடிச்சிட்டார். இவங்களால அந்த கோட்டைக்குள்ள போய் அந்த கோட்டையை பிடிக்க முடியல. இப்படிதான் மருதநாயகத்துக்கும் புலித்தேவருக்கு சண்டை ஆரம்பிச்சது. ஏன்னா புலித்தேவரை யாராலையுமே ஆங்கிலேயர்கள் சமாளிக்க முடியல. அப்ப யாரை வச்சு சமாளிக்கலான்னு ஒரு முக்கியமான படை தளபதி அனுப்பிவிட்டவர் தான் இந்த மருதநாயகம். இவர் தான் நம்ம யூசப் கான், கான் சாஹிப்னு படிக்கிறோம். அப்படி வந்த அந்த மருதநாயகம் தான் இந்த திருநெல்வேலி போர்ல ஒரு பக்கம் அவர் இந்த பக்கம் இருக்காருன்னு தெரிஞ்சு இந்த பக்கம் ஒரு பாளையங்கோட்டையை பிடிச்சிட்டார். இப்படிதான் மருதநாயகத்துக்கும் புலித்தேவர் அவர்களுக்கு சண்டை ஆரம்பிச்சது. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் மருதநாயகம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை கூறுக. இப்ப அந்த மருதநாயகம் அவர்கள் யாரு, அதை பத்தின டேட்டாவும் நமக்கு தெரியணும். மருதநாயகம் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், கரெக்ட். அவர் நேட்டிவ் ராமநாதபுரம். மருதநாயகம் பாண்டிச்சேரியில் இஸ்லாமிய சமயத்திற்கு மாறினார், இதுவும் கரெக்ட். அவர் பாண்டிச்சேரியில் இருக்கும் போது அவருடைய சமயம், அதாவது இஸ்லாமிய சமயத்துக்கு மாறிட்டார். மருதநாயகத்தின் வேறு பேர்கள் இஸ்லாமிய சமயத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அவருடைய பேர்கள் என்ன அப்படின்னா கான் சாஹிப்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் யூசப் கான் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேருமே அவருக்கு உண்டு. ஸோ இதுவும் கரெக்ட் தான். மருதநாயகம் 1768-64 வரை மதுரை பகுதியில் ஆளுநராக இருந்தார், இதுவும் கரெக்ட். அதாவது 1760 பூலித்தேவர்கிட்ட சண்டை போட்டு அவர் ஜெயிக்கிறார். ஜெயிச்சதுனால ஆங்கிலேயர்கள் அவரையே அந்த சுற்று வட்டார பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கிறாங்க மருதநாயகத்தை. ஸோ 1760 64 தொடர்ந்து 4 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு ஒரு ஆளுநர் அப்படிங்கிற பதவியில மருதநாயகம் இருந்தார். அவரே இருந்தார். ஆனா 4 வருஷம் கழிச்சு அவரே ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பினாரு. அந்த விஷயத்தை தெரிஞ்சு அவரை கைது பண்ணி அவரை தூக்கல போட்டுட்டாங்க 1764 ஆங்கிலேயர்கள். இப்படிதான் 1764 அவர் இறந்துட்டார். ஸோ மருதநாயகம் 1766 தூக்கிலிடப்பட்டார், தவறு. அவர் தூக்கிலிடப்பட்டது 1764. சரியா? அப்போ 1768-64 வரை பூலித்தேவர் அந்த இதுக்குள்ள உள்ள வர முடியல அவரால். அவர் வந்து ஊரை விட்டு வெளில போய் படைகளை திரட்டி கொண்டிருந்தார். அப்போ வந்து ஜெயிச்சிருந்த மருதநாயகம் தான் அந்த பகுதிக்கு ஆளுநராக இருந்தார். அப்போ 1760 சண்டை போட்டு மருதநாயகம் பூலித்தேவர்கிட்ட ஜெயிச்சிருந்திருப்பார். ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் 1764 அப்புறம் புலித்தேவர் மீண்டும் பாளையக்காரராக நெற்கட்டும் செவலுக்கு வந்துருவார், திரும்ப வந்துருவார். சரியா? இந்த கொஸ்டின்ல எது தவறாக இருக்கு? லாஸ்ட் டேட்டா மட்டும் தான் தவறு. மருதநாயகம் 1764 தான் என்ன பண்ணாரு, தூக்கிலிடப்பட்டார். ஓகேவா? இதோட டைம் லைன் பாருங்க. மருதநாயகம் பிறந்த இடம் ராமநாதபுரம். மதம் மாற்றம், அவர் மதம் மாறி இருப்பாரு. புதுச்சேரியில இஸ்லாமிய சமயத்திற்கு மாறி இருப்பாரு. அவரோட வேறு பெயர்கள் கான் சாஹிப், யூசப் கான். 1760-64 வரைக்கும் மதுரையை சுற்றியுள்ள பகுதியுடைய ஆளுநராக அவர் செயல்பட்டார். மருதநாயகம் பூலித்தேவரின் முக்கிய 3 கோட்டைகளான வாசுதேவநல்லூர், பனையூர்,
பனையூர் கோட்டை, நெற்கட்டும் செவல் கோட்டைகளை 1761 கைப்பற்றினார். அதாவது மருதநாயகம் 1760 புலித்தேவர்கிட்ட சண்டை போட்டு 3 கோட்டைகளை அவரோட கைப்பற்றினாரு. வாசுதேவநல்லூர் கோட்டை, பனையூர் கோட்டை, அதுக்கப்புறம் வாசுதேவநல்லூர், பனையூர் கோட்டை, நெற்கட்டும் செவல் கோட்டை. இந்த 3 கோட்டைகளை கைப்பற்றி தான் அவர் ஜெயிச்சார். ஸோ அவர் ஜெயிச்சு 1760 64 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலத்துல தான் அந்த பகுதி இருந்துச்சு. அப்படி இந்த டைம்ல தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நெசவு தொழிலை ஊக்குவிச்சார். அந்த 4 வருஷத்துல அவர் ஆளுநராக இருக்கும்போது தான் நெசவு தொழில் ஊக்குவித்தார். அதுக்கப்புறம் நிறைய டொனேஷன் கோயில்கள்லாம் கட்டுறதுக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் அவர் ஆளுநராக இருக்கும்போது மருதநாயகம் செயல்பட்டார். லாஸ்ட் கொஸ்டின், பூலித்தேவர் அவர்களுடைய இறுதி வாழ்நாள் காலம் பற்றிய கேள்வியில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் பாருங்க, 1764 பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார். கரெக்ட். 1764 இவர் இறந்ததுக்கு அப்புறம், மருதநாயகம் தூக்கிலிடப்பட்டதற்கு அப்புறம் மீண்டும் அவர் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டார். 1764 பிடிச்சு பாளையக்காரராக நெற்கட்டும் செவல்ல மீண்டும் இருந்தார். அப்ப அவர்கிட்ட திரும்பவும் சண்டை போடுறதுக்கு ஆங்கிலேயர்கள் ஒருத்தர் அனுப்பிவிட்டாங்க. அவர் தான் யாருன்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து 1767 சண்டை போடுறாரு பூலித்தேவர்கிட்ட 3 வருஷம் கழிச்சு. 1767 பூலித்தேவர் ஆங்கிலேய படைத்தளபதி கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். இது கரெக்ட் தான். 1767 கேப்டன் கேம்பல் வந்து பூலித்தேவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டார். ஸோ 67க்கு அப்புறம் பூலித்தேவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது சரியான தகவல் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து சரியான தகவல் நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, அதோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. பூலித்தேவர் 1766 to 67 வரை நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றி பாளையக்காரராக இருந்தார். தப்பு. 1764 to 67, 66 to 67 கிடையாது. 3வது டேட்டா தப்பு. பூலித்தேவரின் அனைத்து படைப்பிரிவுகளுக்கும் ஒண்டி வீரன் தளபதியாக இருந்தார். அனைத்து படைப்பிரிவுகள் கிடையாது, ஒரு படைப்பிரிவுகளுக்கு தான், ஒரு முக்கியமான படைப்பிரிவுக்கு தான் அவரு தலைவராக இருந்தார். ஒரு தளபதியாக இருந்தவர் ஒண்டி வீரன் அவர்கள். ஓகேவா? ஸோ இது இந்த கொஸ்டின்ல கரெக்டா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தப்பு 4 தப்பு, 1 2 கரெக்ட். இந்த கொஸ்டின்ல இதோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1764 பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றாரு. மருதநாயகம் இறந்ததுக்கு அப்புறம் 64 67 வரைக்கும் அவர் தான் தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாரு. பூலித்தேவர் பாளையக்காரராக தொடர்ந்து ஆட்சி பண்ணாரு. பூலித்தேவருடைய படைத்தலைவராக பூலித்தேவரின் ஒரு படைப்பிரிவுக்கு தளபதியாக ஒண்டி வீரன் செயல்பட்டாரு. அதுக்கப்புறம் 1767 ஆங்கிலேய படைத்தலைவர் கேப்டன் கேம்பல் அவர்களால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது சரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதோட முடிக்கிறாங்க. ஸோ இதோட நமக்கு இந்த கிளாஸும் முடியுது. ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம், பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்க, அதுல முதல் பாளையக்காரராக இருந்த பூலித்தேவர் அவருடைய ஒரு வாழ்க்கை தொடர்பான தகவல்களை பார்த்துருக்கோம். இது அப்படியே ஒரு ஷார்ட்டா டக்குன்னு சொல்றேன், பிடிச்சிங்க. மொத்தமா சேர்த்து ஒரே ஸ்டோரியா சொல்லிடுறேன். 1336 விஜயநகர பேரரசு உருவாகுது. அதை உருவாக்குனது சங்கம வம்சத்தை சேர்ந்த ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற 2 சகோதரர்கள். இந்த விஜயநகர பேரரசு உருவாகி அதுல 4 வம்சங்கள் ஆட்சி பண்ணாங்க. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. அதுல 3வது வம்சத்தை சேர்ந்த துளுவ வம்சத்தை சேர்ந்த அரசராக இருந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். அவருடைய ஆட்சி காலம் 1509 1529. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல தான் விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோல்ல மதுரையும் தமிழ்நாடும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்துச்சு. அந்த டைம்ல அவங்களுடைய கண்ட்ரோல்ல மதுரையெல்லாம் வந்துச்சுங்கிறதுனால மதுரையை பார்த்துக்கிறதுக்கு விஜயநகர பேரரசு சார்பா அவங்க யாராவது ஒருத்தவங்களை அனுப்பி விடணும். யாரை அனுப்பலான்னு கிருஷ்ணதேவராயர் யோசிக்கும் போது அவருடைய நம்பிக்கையான படைத்தளபதியாக இருந்த நாமக்க நாயக்கருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு அமைச்சராக அரியநாதரை கூட வச்சுக்கிட்டு அவங்களை என்ன பண்றாங்க, 1529 அந்த விஸ்வநாத நாயக்கரையும் அவருக்கு அமைச்சராக அரியநாதரையும் அப்படியே அங்கிருந்து கிருஷ்ணதேவராயர் மதுரைக்கு அனுப்பி வைக்கிறாரு விஜயநகர பேரரசுடைய பிரதிநிதியாக. இப்படிதான் அவர் முதல்ல உள்ள வர்றாரு. ஸோ அப்படி உள்ள வந்தவர் என்ன பண்றாரு, ஏதாவது ஒரு சிஸ்டத்தை இங்க ரன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப அவர் ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, அவருக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்துல காக்கத்திய வம்சத்துடைய கடைசி அரசராக இருந்த பிரதாபருத்ரனுடைய ஆட்சி காலத்துல இந்த பாளையக்கார சிஸ்டம்னு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அந்த மெத்தடே நம்மளும் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு அந்த பாளையக்கார சிஸ்டத்தை 1529 1530 விஸ்வநாத நாயக்கர் தன்னுடைய அமைச்சர் அரியநாதரின் உதவியோட மதுரையை மையமாக கொண்டு தமிழ்நாட்டில் 72 பாளையங்களை உருவாக்குறாரு. இப்படிதான் பாளையக்காரர் அப்படிங்கிற கான்செப்ட் உருவானுச்சு. ஒரு கட்டத்தில் விஜயநகர பேரரசால் அனுப்பி வைக்கப்பட்டவராக நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த விஸ்வநாத நாயக்கர் இருந்தாலும் விஜயநகர பேரரசு 1565 தலைக்கோட்டை போரின் முடிவில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. ஸோ விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்ததன் விளைவாக விஸ்வநாத நாயக்கர் தங்களை நாயக்கர் வம்சத்தை சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டு அவர்கள் தலைமையிலேயே இங்க ஆட்சி நடந்துச்சு.
அப்போ இப்படிதான் பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 72 பாளையங்கள், கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் என்று உருவாக்கப்பட்டது. இப்படி 1529 உருவாக்கப்பட்ட இந்த பாளையம் நாயக்கர் வம்சத்தில் தொடர்ந்து 200 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து வந்துச்சு. 1736 ஆண்டு காலத்துல இந்த விஸ்வநாத நாயக்கர் வம்சம் வீழ்ச்சி அடைஞ்சு ஆற்காடு நவாப்புடைய கண்ட்ரோல் இந்த பாளையக்கார சிஸ்டத்தை டேக் ஓவர் பண்றாங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஆங்கிலேயர்கள் போய் அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டு பாளையக்காரர்களுடைய ஒர்க்கு பணி வரி வசூல் பண்றதா இனிமே எங்களுக்கு அவங்க பண்ணணுங்கிறத எழுதி வாங்குறாங்க. அது எப்படி நான் ஆங்கிலேயருக்கு வரி கட்டுவேன், இனிமே என்னால கொடுக்க முடியாதுன்னு முதலாக ஒரு பாளையக்காரர் எதிர்த்து நின்றார். அவர்தான் பூலித்தேவர் அவர்கள். இப்படிதான் எதிர்ப்பு ஆரம்பிச்சு பாளையக்காரருடைய கிளர்ச்சியை நம்ம படிக்கிறோம். சரியா? சரி, இப்போ பூலித்தேவர் அவர்கள் 1715 செப்டம்பர் மாசம் சங்கரன் கோவிலுக்கு அருகில் திருநெல்வேலியில் ஆவுடையார்புரம் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. அவரு நெற்கட்டம் செவல் அப்படிங்கிற இடத்துடைய பாளையக்காரராக இருந்தார். அப்ப அவருக்கு மேற்கு பாளையத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. அப்ப அந்த மேற்கு பாளையத்தை வச்சு சில கூட்டமைப்பு, மேற்கு பாளைய கூட்டமைப்புன்னு அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு. அப்ப அந்த டைம்ல ஆற்காடு நவாப்புக்கு எதிராக பூலித்தேவர் செயல்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஆற்காடு நவாப்புடைய மகன் மாப்புஸ்கான் என்ன பண்றாரு, ஒரு படையை எடுத்துட்டு இந்த பூலித்தேவர்கிட்ட சண்டை போடுறதுக்காக முயற்சி பண்றாரு. அப்ப அவருடைய படையை அடிப்பதற்காக தன்னுடைய கூட்டமைப்பு படையான மேற்கு கூட்டமைப்பு படையை பூலித்தேவர் அனுப்பி வைக்கிறாரு. அப்ப அந்த படை மாப்புஸ்கானை தோற்கடிச்சிட்டாங்க. அப்ப மாப்புஸ்கான் அங்கேயிருந்து ஓடி போய் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட சொல்றாரு, இது மாதிரி என்ன அவர் தோற்கடிச்சிட்டாரு, நீங்க ஏதாவது பண்ணி ஒரு படை அனுப்புங்க அவரை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் ஹெரான் தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க. ஆனா ஹெரார் மதுரையை ஜெயிக்கிறார். ஆனா அதற்கு மேல் முன்னேறி சென்று பூலித்தேவர்கிட்ட சண்டை போட பயந்துகிட்டு பின்வாங்கிட்டாரு. அப்ப மாப்புஸ்கானை இப்ப என்ன கேட்கிறாரு, நீ எங்கிட்டே படையை கூட நானே போய் பூலித்தேவர்கிட்ட சண்டை போடுறான்னு கேட்கிறாரு. அப்ப அவர்கிட்டயே ஆங்கிலேயர் படையை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் மாப்புஸ்கான் ஆங்கிலேய படையுடன் வருகிறார். இன்னொரு பக்கம் அந்த விஷயத்தை தெரிஞ்சு பூலித்தேவர் கூடுதலான படை உதவிகளுக்கு திருவிதாங்கூர் அரசிடம் 2000 வீரர்களை பெற்றுக்கொண்டு இந்த பக்கம் நிற்கிறாரு. சோ களக்காடுங்கிற இடத்துல 2 பேருக்கும் இடையே சண்டை நடந்துச்சு, மாப்புஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும். அதை தான் களக்காடு போர்னு படிக்கிறோம். அதுல பூலித்தேவர் அவர்கள் ஜெயிக்கிறார். அப்ப இதுக்கு அடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது அப்படியே முன்னேறி போய் மதுரை வந்து ஆற்காடு நவாப்புடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அதை நம்ம எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு பூலித்தேவர் முயற்சி பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக மதுரைக்கு போறாரு. அதை தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகைன்னு படிக்கிறோம். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக போகும்போது அந்த இடத்துல இருக்கிற கோயில் நகர கோட்டையான அப்துல் ரஹீமிடமிருந்து அந்த கோட்டையை கைப்பற்றுகிறார். கைப்பற்றதற்கு பின்பு முன்னேறி போறார். ஸோ அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை நம்ம படிக்கிறோம். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மருதநாயகம் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஒரு பக்கம் திருநெல்வேலியில் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த திருநெல்வேலி சண்டையில ஃபர்ஸ்ட் பூலித்தேவர் அவர்களால் ஜெயிக்க முடியல. அவ படைகளை எடுத்துட்டு ரிட்டர்ன் வராரு. அப்ப அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் சிறிது காலம் கழிச்சு திரும்ப போய் திருநெல்வேலியை சண்டை போட்டு திருநெல்வேலியை ஜெயிச்சிட்டாரு பூலித்தேவர். அவர் திருநெல்வேலியில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு மருதநாயகம் இங்க அவருடைய கோட்டையாக, முக்கியமான கோட்டையாக இருந்த பாளையம் கோட்டையில் இருக்கிற ஒரு கோட்டையை அவர் கைப்பற்றி விட்டார். இது தெரிஞ்சு அவர் ரிட்டர்ன் வர்றாரு. இந்த பக்கம் மருதநாயகம், இவங்க 2 பேருக்கு இடையே 1760 ஒரு பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆனிச்சு மருதநாயகத்துக்கும் பூலித்தேவருக்கும். 1761 பூலித்தேவருடைய 3 முக்கியமான கோட்டையான வாசுதேவநல்லூர் கோட்டை, பனையூர் கோட்டை, நெற்கட்டம் செவல் கோட்டையை மருதநாயகம் கேப்சர் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. பூலித்தேவர் அந்த இடத்தை விட்டு ஒரு 4 ஆண்டுகள் வெளியேறிவிட்டார். அந்த 4 ஆண்டுகள் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு ஆளுநராக ஆங்கிலேயர்கள் மருதநாயகத்தை நியமிக்கிறாங்க. அந்த 4 ஆண்டுகள்ல அங்க இருக்கக்கூடிய மக்களோட நல்லா பழகுறாரு, நெசவு தொழில் ஊக்குவிக்கிறாரு, டொனேஷன்ஸ் நிறைய கொடுக்குறாரு. 1764 மருதநாயகமே நமக்கு ஆப்போசிட்டா திரும்புறாருங்கிறத தெரிஞ்சு ஆங்கிலேயர்கள் அவரை தேச துரோக வழக்குல கைது பண்ணி தூக்குல போடுறாங்க மருதநாயகத்தை. அப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1764 மீண்டும் பூலித்தேவர் உள்ள என்ட்ரி ஆகி 1764 67 வரை தொடர்ந்து 3 ஆண்டுகள் நெற்கட்டும் செவலுக்கு மீண்டும் பாளையக்காரராக இருந்தாரு. அவர் மீண்டும் இருக்காருங்கிற விஷயத்தை தெரிஞ்சு ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, இன்னொரு தளபதி அனுப்புறாங்க, கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் அங்கேயிருந்து வந்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டு கேம்பல் ஜெயிச்சிடுறாரு. 1767 பூலித்தேவருடைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முடியுது. இதுல ஒண்டி வீரன் அவர்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க வந்த நம்மளுடைய கதைகள். இது அந்த கொஸ்டின்ஸ், அதோடைய டைம்லைன் இதோட நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதோடைய டேட்டா வந்து உங்களுக்கு வியூ பண்ணணும், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பை போய் பார்க்கணும். ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. ஆப்பை இது வரைக்கும் யாரும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆப்பை அப்டேட் பண்ணிடணும். சரியா? இது வரைக்கும் இன்ஸ்டாலே பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது அப்டேட் ஆகி தான் இன்ஸ்டால் ஆகும். அதனால அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ல ஹோம் பேஜ்ல மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஜென்ரல் ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் அங்கே இருக்கும். அதை நீங்க வியூ பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி வெளியில் எடுக்க முடியாது. ஆப்புக்குள்ளே இருக்கும், அதை நீங்க பார்த்துக்கலாம். இந்த டைம் லைன் இருக்குல்ல, ஒரு கொஸ்டின் அதுக்கு அடுத்து அதுக்கான டேட்டா இருக்குல்ல, அதை நீங்க வியூ பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை நீங்க பார்த்துக்கலாம்.
சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க வியூ பண்ணணும்னா ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல டவுன்லோட் பண்ண உடனே இது வரைக்கும் அப்டேட் பண்ணாம இருந்தா அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. ஹோம் பேஜ்ல மேல லெஃப்ட் சைடுல 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஜெனரல் ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்கும். இதை நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இதே மாதிரி இந்த ட்ரைபாட் சீரியஸ்ல போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த ஜெனரல் ரிசோர்ஸ்ல நீங்க அன்னன்னைக்கு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அதை விசிபிள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட இந்த ட்ரைபாடோடைய சீசன் 1 முடியுது. சீசன் 1 எபிசோட் 1 முடியுது. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. இதுக்கப்புறம் புதன்கிழமை ஒரு கிளாஸ், அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ். இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எடுப்போம். இந்த யூனிட் என்னைக்கு முடியும் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. இது எவ்வளவு நாள் போகுதோ அவ்வளவு நாள் போகும். பொறுமையா இந்த வருஷமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனாலும் வாரத்துல 3 நாள் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூ ஆகும். இதை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அந்த ஆங்கிள் படிங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயே நடத்திருக்கோம். அப்படி இருந்தாலும் கூடுதலான தகவல்களோட ஒரு கொஸ்டின்ஸ் ஆங்கிள் அதை நம்ம அப்படியே ஆப்ஷன்ஸ் மாதிரி வச்சு அதோட டைம் லைனாகவும் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதுக்காக தான் அதை சொல்லித் தர்றது. சரியா? ஸோ அடுத்து புதன்கிழமை வீடியோல சந்திப்போம். நன்றி.